Praise the Lord. இந்த நாளிலும் காலை பொழுதிலே நாம் கூடியிருக்கிற யாவரும் தேவ சமூகத்திலே பயபக்தியோடு கூட அவரை ஆராதிக்க வந்திருக்கிற நாம் யாவரும் அவருடைய அழகு முகத்தை பார்த்து அவருடைய பிரசன்னத்தை பார்த்து ஸ்தோத்திரம். அவர் இந்நாள் வரைக்கும் நம்மை நடத்தி இருக்கிறார், பாதுகாத்திருக்கிறார், தம்முடைய அன்பின் சட்டைகளிலே நம்மை மூடி வழி நடத்தி இருக்கிறார். ஸ்தோத்திரம். எத்தனை ஆச்சரியம்! அதை உணர்கிறவர்கள் எல்லாரும் கூட சேர்ந்து ஒருமனப்பட்டு நாம் எல்லாரும் ஆராதிக்க போகிறோம். எத்தனை பேர் சந்தோஷத்தோடு கூட சொல்ல முடியும், கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று வேதம் சொல்லி இருக்கிறபடி. ஆமென். இந்த பொல்லாத நாட்களிலே, பொல்லாத சூழ்நிலைகளிலே கர்த்தர் நமக்கு சகாயராயிருந்தார். ஆமென். பிரைஸ் காட். எத்தனை பேர் சொல்றீங்க? நல்ல கரங்களை தட்டி இந்த காலை பொழுதிலே நல்ல சந்தோஷத்தோடு கூட நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லாரும் அப்படியே இருக்கிற இடங்களிலே ஸ்தோத்திரம். முடிந்தவர்கள் முழங்கால் பண்ணிட்டு ஆண்டவர் எப்படி ஆராதிக்க விரும்புறீங்களோ ஸ்தோத்திரம். எல்லா வேலைகளை நிறுத்திவிட்டு சபைக்கு வந்தா நம்ம எப்படி ஆராதிப்போமோ, ஒன்று கூடி தேவனுடைய நாமத்தை எப்படி நம்ம மகிமைப்படுத்துவோமோ அதே உணர்வோடு கூட நான் ஒன்னே ஒன்று சொல்லுகிறேன், உங்க வீடு நீங்க ஆராதிக்கும் போது ஒரு சபையாய் மாறிவிட வேண்டும். ஆமென். அது பரலோகத்தின் சேனைகள் நிரப்பப்பட்டதாய் மாறிவிட வேண்டும். அப்படிப்பட்ட ஆராதனை உங்கள் துதிகளிலே, நீங்கள் ஆராதிக்கிற ஆராதனையிலே ஒரு வல்லமை காணப்பட வேண்டும். நல்ல கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரம் ஆண்டவரை நீங்க மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்திலே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இத்தனை நாட்கள், இத்தனை மாதங்கள், இத்தனை வாரங்கள், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் எங்களை பாதுகாத்த தெய்வமே. எத்தனையோ குறைவுகளின் மத்தியிலே, எத்தனையோ பிரச்சனையான சூழ்நிலைகளின் மத்தியில எங்களை காக்க உம்முடைய சேனைகளை அனுப்பினீரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நல்ல யோசிச்சு பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்திலே ஸ்தோத்திரம் தம்முடைய வல்லமையின் சேனையினால் மூடி பாதுகாத்து நடத்தினவர். இந்த பொல்லாத வனாந்திரத்தின் சூழ்நிலையில, வியாதி என்னும் வனாந்திரத்தின் சூழ்நிலையில கர்த்தர் நம்மை நடத்துகிறதற்கு போதுமானவராய் இருந்தாரே. அவர் இன்றைக்கும் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறாரே. ஸ்தோத்திரம். எவ்வளவு பெரிய தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். Yes Lord. அதை உணர்ந்து 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 நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். Yes Lord, we praise you, we praise you, we praise you, praise you. கொஞ்ச நேரம் உங்களை விட்டு கொடுத்து நான் சொல்றது ஒரு பக்கம் உங்க செவிகளில ஏறி கொண்டிருந்தாலும் நீங்க ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க பார்க்கலாம். தேவ பிரசன்னத்தை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நீங்கள் சுமக்கிற ஒரு பாத்திரமாய், நீங்களும் நானும் சுமக்கிற ஒரு பாத்திரமாய் இருக்கிற இந்த வேளையில நல்ல அவருக்கு மகிமை செலுத்துங்க. தாழ்மைப்படுத்தி, இயேசுவா நான் இன்னும் உமக்காக எழும்ப என்னை சுத்திகரிக்கிறீரே, பாடுகளின் வழியாய் எங்களுக்கு பரிசுத்தத்தை தருகிறீரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நாங்களும் மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. நீர் எவ்வளவு நல்லவர், நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே. ஓ ஜீசஸ். எப்போதும் துதிக்கிற சங்கீதக்காரன் அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் ஆண்டவரே, நிலைவரமான ஆவியை எனக்குள்ளே நீர் தந்தருளும் என்று சொல்லுகிறான். யோசி பாருங்க, துதிக்கும் போது கர்த்தர் இந்த சுத்தமான பலிகளை ஏற்றுக்கொள்ளுகிற கர்த்தர் என்னை பார்க்கும் போது அவர் சுத்தவானாய் பார்க்க வேண்டும், ஒரு பரிசுத்தனாய் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவனுடைய ஜெபம் எவ்வளவு அருமையானதா இருக்கிறது. நல்லரும் சேர்ந்து கரங்களை உயர்த்தி சொல்ல போகிறோம், சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டிக்கிற பரிசுத்த தெய்வமே, அவர் பெயரே பரிசுத்தர். ஹல்லேலூயா. தூதர்களும் அதை சொல்லி 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 அவருடைய நாமத்தை உயர்த்துறாங்க. நீங்களும் நானும் ஆண்டவரை பார்த்து அப்பான்னு கூப்பிடுறோம். யோசிச்சு பாருங்க, அந்த உறவுக்குள்ளே ஒரு பரிசுத்தம் கலந்திருக்கிறது, அந்த உறவுக்குள்ளே ஒரு மகத்துவமான சுத்தம் இருக்கிறது. எனவே நீங்களும் நானும் சேர்ந்து அந்த பரிசுத்த தேவனை பார்த்து சொல்ல போகிறோம், இன்னும் நீர் விரும்பாத அசுத்தங்கள் என்னிலே களைந்து அந்த பரிசுத்தம் உண்டாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் என்று சொல்லி நல்ல விட்டு கொடுத்து மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். விட்டு கொடுத்து மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். இயேசுவே நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லமை உள்ளவரே நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். யெகோவா தெய்வமே நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ராஜாதி ராஜாவாய் வீற்றிருக்கிறவரே நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்கிற எங்கள் சேனைகளின் பிதாவே, எங்களின் சேனைகளின் கர்த்தரே நாங்கள் உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. முழு இருதயத்தோடு உம்மை நாங்கள் வணங்குகிறோம். நல்ல துதிங்க பார்க்கலாம். வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து, அம்மா அப்பா எல்லாம் குடும்பமா இணைந்து நல்ல கரங்களை தட்ட விரும்புறவங்க கரங்களை தட்டி அபிஷேகத்துல நிரம்ப விரும்புறவங்க, ஓ ராபா துரா ஷகதன
நீங்களும் நானும் துதிக்கும் போது நமக்குள்ள இருக்கிற அசுத்தங்கள் தன்னை அறியாமலே ஓடி விடுகிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல யோசிச்சு பாருங்க. ஆண்டவரை பார்த்த ஒரு பொல்லாத பிசாசு ஆட்கொண்டவன் சொல்லுகிறான், ஐயோ எங்களை வேதனைப்படுத்தவா வந்தீர் என்று சொல்லி அலறி அடித்து ஓடினது. இன்றைக்கு நமக்குள்ள இருக்கிற சில குறைகள், கரைகள், கர்த்தரை முகமுகமாய் தரிசிக்கிற வேளையிலே, அவரை முகமுகமாய் பார்க்கிற வேளையிலே, அந்த துதியின் வேளையிலே நம்மை அறியாமலே அவைகள் ஓடி விடுகிறது. ஆமே, நல்ல கரங்களை தட்டி ரீபா ஷகதரபா. ஓ பரிசுத்த தெய்வமே, ஓ ராபா ஷகதரபா, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நல்ல கொஞ்ச நேரம் ஆண்டவர் செய்த நன்மைகளை உணர்ந்து, சென்ற வாரங்களிலே சென்ற நாட்களில் அவர் செய்த நன்மைகளை உணர்ந்து துதிங்க பார்க்கலாம். அப்பா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. போக்கிலும் வரத்திலும் எங்களோடு கூட இருந்தீரே. எங்கள் வழிகளிலே நாங்கள் இடறி விழுந்து விடாதபடிக்கு எங்கள் பாதைகளை, எங்கள் பாதங்களை பலப்படுத்தினதற்காக நன்றி அப்பா. மான் கால்களை தந்து எங்களை நடத்தின தயவுக்காக நன்றி ஐயா. நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்றீங்க? நல்ல ரெண்டு கரங்களை உயர்த்தி அப்பாவை பார்த்து மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி. ஓரா மதன ஷகதலதன ரியாங்கரதன தரா ஓரபனதர. அநேகருடைய இருதயம் அவருடைய அன்பினால கரைந்து ஊற்றப்படுகிறது. ஓரமா ஷகதரதலகதரதரா. அந்த நல்ல ஸ்திரீ தன்னுடைய விலையேற பெற்ற தைலத்தை உடை ஆண்டவருடைய பாதத்திலே ஊற்றி கண்ணீரினால் நனைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தினது போல அநேகருடைய இருதயம் கர்த்தருடைய சமூகத்திலே ஊற்றப்படுகிறதற்காக நன்றி ஆண்டவரே. உமக்கு நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே, சேராபீன்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே, சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே, சேராபீன்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே. நீர் பரிசுத்தர், பரிசுத்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தரே, சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே, சேராபீன்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே, சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் நல்ல ஆண்டவரை துதித்து சத்தத்தை உயர்த்தி சேராபீன்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே. கரங்களை உயர்த்தி சேர்ந்து சொல்லுவோம். சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே. நீர் பரிசுத்த, பரிசுத்த. உயர்த்தி ஆண்டவரை பார்த்து நீ பரிசுத்த, நீர் பரிசுத்த, பரிசுத்தரே. மீண்டும் ஒரு விஷயம் சொல்லலாமா? நீர் பரிசுத்தர், பரிசுத்தரே. நாங்கள் ஆராதிக்கும் தெய்வம் நீர் பரிசுத்தர், பரிசுத்தரே. சேரக்கூடாத ஒளி,
சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே, சேராபீன்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே, சேரக்கூடாத ஒளிதனில் நீர் ஒருவரே பரிசுத்த சேனைகளின் கர்த்தரானவரே, சேராபீன்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே. Yes Lord, we worship your name Lord, you are holy. நீ பரிசுத்தர், நீ பரிசுத்தர் பரிசுத்தரே, நீர் ஒருவரே பரிசுத்தரப்பா, பரிசுத்தர் பரிசுத்தரே. அவருடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து நல்ல ஆராதிங்க பார்க்கலாம். சேனைகளின் கர்த்தர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நமக்குள்ளே உலாவி நம்முடைய தேவனாய் இருக்கிறார். நம்மை சர்வ பூமிக்கும் ஓ ஜீசஸ் ஆளுகை செய்கிறவராக மாற்றினவர். ஓ ஜீசஸ், ஹalleluya ஹalleluya. இழந்து போன மகிமையை, இழந்து போன அபிஷேகத்தை, அந்த பரிசுத்த தெய்வத்தை பார்க்க 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 அவர் திரும்ப ஊற்றுகிறவராய் இருக்கிறார். ஆராதிக்க ஆராதிக்க நம்மை தம்முடைய மகிமையினால் நிரப்ப வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய எல்லா தீமைகளையும் விலக்கி நம்மை பரிசுத்தப்படுத்துகிறதற்கு உண்மை உள்ளவர். நல்ல கண்களை மூடி கரங்களை உயர்த்தி அப்பா நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நீ சர்வ வல்லமை உள்ளவர் ஆண்டவரே, சாவாமை உடையவர் ஆண்டவரே, சர்வ பூமியை உம்முடைய கரத்தினால் ஆளுகை செய்கிற சர்வ வல்லமை உள்ளவர். நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் என்று சொல்லி நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே. அப்பா பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே. Yes Lord, நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே. மீண்டும் ஒரு விசை. நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே. சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே, சேராபீன்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே. Yes Lord, சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்யும் சேனைகளின் கர்த்தரே, சேராபீன்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே. நீ பரிசுத்தர் பரிசுத்தர். நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்கள் அப்பாவை பார்த்து. நீ பரிசுத்தர் பரிசுத்தரே. உண்மையான மனதோடு சொல்றீங்களா? நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே. நீர் பரிசு. எத்தனையோ நன்மை செய்தவரை கரங்களை உயர்த்தி சேர்ந்து சொல்ல போகிறோம். ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. சத்தத்தை உயர்த்தி
ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு உண்மையாக ஆராதிக்க பார்க்கலாம். ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு கடைசியாக சேர்ந்து ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வீடுகளிலே அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து எல்லா இருப்பு தாழ்பால்களை உடைக்கிறவர் ஜீசஸ். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். மீண்டும் ஒரு விசை சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா, 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 ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஆமென். We praise your holy name, Lord. உங்களுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். அது துதிக்க 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 துவிட்டாத அமுதம் போல எங்களுக்கு இருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தாலும் ஆண்டவரே, உம்மை துதிக்கும் போது எத்தனை சோதனைகள் இருந்தாலும் அவைகளை ஆண்டவரே மேற்கொள்ள தேவ பலன் எங்களுக்குள்ளே உண்டாகிற தயவுக்காக நன்றி ஐயா. வனாந்திரங்களையும் மேடுகளையும் காடுகளையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கடந்து செல்ல தாவீதுக்கு உதவி செய்தது போல எங்களுக்கும் துதிக்கிற வேளையிலே ஒரு காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலத்தை தந்து எங்களை நடத்துகிற உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஊழியத்தின் பாதையிலே, வேலைகளிலே, எல்லா தொழில்களின் மத்தியிலும் ஆண்டவரே துதித்து துதித்து எல்லாவற்றையும் ஜெயிக்க எங்களுக்கு கிருபைகளை தரப்போகிற உம்முடைய அன்பின் பிரசன்னத்திற்காக நாங்கள் அளவில்லாத நன்றிகளை, கொடான கோடி நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. முழு ஆழத்தோடு செலுத்தி இருக்கிறோம், முழு அர்ப்பணிப்போடு செலுத்தி இருக்கிறோம், முழு அன்போடு செலுத்தி இருக்கிறோம். இவைகளை ஏற்றுக்கொள்ளுவீராக. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் மூலம் துதிகளை செலுத்துகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இவ்வளவு நேரம் நல்ல ஆராதிக்க கர்த்தர் நமக்கு கிருபைகளை கொடுத்தார். எல்லாரும் சேர்ந்து இந்த நாள் வரைக்கும் நம்மை நடத்தினவரை, இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினது போலவே ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழகாக நடத்தி வந்திருக்கிறார். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்ல முடியும்? நல்ல கரங்களை உயர்த்தி அல்லேலூயா என்று வீடுகளிலே சத்தத்தை தொனிக்க செய்வோமாக. ஆமென். எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. எல்லாரும் பாடும்போது வரிகளை உணர்ந்து கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட பாடும்படியாக அன்பாய் கேட்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல கரங்களை தட்டி பாடுவோம். Praise God. எல்லாரும் கரங்களை தட்டி Amen. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. ஓஹோ, வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தீர். வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எந்த சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். இனி நீர் மாத்திரமே, சேர்ந்து நீர் மாத்திரமே,
நீர் மாத்திரமே எந்த சொந்தமாய் உம்மை ஆராதிப்போம் நாங்கள் ஆர்ப்பரிப்போம் உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம் எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம் காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர் எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம் காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர் சிறையிருப்பை மாற்றி தந்தீர் சிறுமையின் ஜனம் எம்மை உயர்த்தி வைத்தீர் சிறையிருப்பை மாற்ற வைத்தீர் சிறுமையின் ஜனம் எம்மை உயர்த்தி வைத்தீர் இனி நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே எந்த சொந்தமானீர் உம்மை ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம் உம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம் இனி நீர் மாத்திரமே சேர்ந்து நீர் மாத்திரமே எந்த சொந்தமானீர் உம்மை ஆராதிப்போம் நாங்கள் ஆர்ப்பரிப்போம் உம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம் செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம் யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம் செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம் யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம் பயப்படாதே முன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி வந்தீர் பயப்படாதே நானும் முன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி வந்தீர் எனக்கு நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே எந்த சொந்தமானீர் உம்மை ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம் இனி நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே எந்த சொந்தமானீர் உம்மை ஆராதிப்போம் நாங்கள் ஆர்ப்பரிப்போம் உம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம் எதிரியின் படையம்மை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தீர் எதிரியின் படையம்மை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தீர் பாட செய்தீர் நன்றாய் துதிக்க செய்தீர் எரிகோவின் மதில்களை இடிக்க செய்தீர் பாட செய்தீர் துதிக்க செய்தீர் எரிகோவின் மதில்களை இடிக்க செய்தீர் எனவே நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே எந்த சொந்தமானீர் உம்மை ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம் உம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம் நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே எனக்கு சொந்தமானீர் உம்மை ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம் உம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம் இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே நீங்க சொல்லுவீங்களா சேர்ந்து சொல்லுவோம் இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர் ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தீர் வாக்குகள் பல தந்து அழைத்து ஒரு தந்தை போல என்னை தோளில் சுமந்தீர் இனி நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர் நாங்கள் ஆராதிப்போம் உம்மை ஆர்ப்பரிப்போம் உம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம் இனி நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர் உம்மை ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம் உம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் ஆமே எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் மாத்திரமே இந்த சூழ்நிலைகளை பார்த்து சில நேரங்களிலே ஆண்டவர் என்னை விட்டு தூரம் போய்விட்டாரோ அல்லது நான் அவரை விட்டு தூரம் போய்விட்டேனோ என்று நினைக்கலாம் எதிரியின் படைகள் எல்லா எதிரியின் சூழ்நிலைகள் நம்மை சோகப்படுத்தி இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு இந்த பாடின வண்ணமாக நாம் சொல்ல இருக்கிறோம் எதிரியின் படைகள் எங்களை சோர்வடைய செய்தாலும் யுத்தத்திலே ஜெயம் கொடுக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார் நல்ல கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக எந்த சூழ்நிலையிலும் துதிக்கிறதை நிறுத்திடாதீங்க ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதை நிறுத்திடாதீங்க நமக்கு அது ரெண்டும் தேவ பலனா இருக்கிறது ஆமே
கர்த்தர் இந்த நாள் வரைக்கும் நம்மை எதிரியின் படைகளில் நின்று தாங்கி வந்திருக்கிறார். எனவே சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை இன்னொரு பாடலை பாடி நாம் மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழுவேன் என்று சொல்லி எல்லாரும் சேர்ந்து ஆராதித்துக் கொண்டே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் சேர்ந்து பாடலாம். எல்லாரும் சேர்ந்து நல்ல கரங்களை உயர்த்தி தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால். Amen. Praise God. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. உணர்ந்து சொல்லுவோம். மேலானது உம் பேரன்பு, உயிரிலும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். என் உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உயிருள்ள நாளெல்லாம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். தேவனே நீர் என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். சொல்லுங்க பார்க்கலாம். தேவனே நீர் என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். மகிமை வாஞ்சிக்கிறேன், வல்லமை காண்கிறேன். சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து. மகிமை வாஞ்சிக்கிறேன், உம் வல்லமை காண்கிறேன். உம் வல்லமை காண்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். நீர்தானே என் துணையானி, உம் நிழலில் களி கூறுவேன். உணர்ந்து சொல்லுவோம் ஆண்டவரை பார்த்து. நீர்தானே என் துணையானி, உம் நிழலில் களி கூறுவேன். உறுதியாய் பற்றிக் கொண்டேன், உம் வலக்கரம் தாங்குதையா. உறுதியாய் பற்றிக் கொண்டேன், உம் வலக்கரம் தாங்குதையா. உம் வலக்கரம் தாங்குதையா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். அறுசுவை அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து மேலானது மேலானது உம் பேரன்பு, என் உயிரினும் மேலானது. மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது.
உதடுகள் துதிக்கட்டும். இருதயத்தோடு சேர்ந்து உயிருள்ள நாளெல்லாம் என் உதடுகள் துதிக்கட்டும். இயேசு ராஜா உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். கரங்களை தட்டி சேர்ந்து ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். அறுசுவை அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். யோசுவாருங்க, அவருடைய பேரன்பு நம்முடைய ஜீவனிலும் மேலானது. எனவே இந்த கொள்ளை நோயின் சூழ்நிலையிலே, உயிர் வாங்கி இந்த கொள்ளை நோயின் சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்முடைய ஜீவனை தம்முடைய கரத்தினால் மூடி பாதுகாத்திருக்கிறார். ஆமென் என்று சொல்றவங்க ரெண்டு கரங்களை நல்ல தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். மேலானது, அவருடைய அன்பு மேலானது. நம்முடைய ஜீவனை காட்டிலும் அவருடைய அன்பு மேலானது. எனவே எல்லாரும் சேர்ந்து உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும் என்று சொல்லி நம்மை பார்த்தே, நம்முடைய ஆத்துமாவை பார்த்தே பாட போகிறோம். இது அநேகருக்கும் பிரயோஜனமாய் மாறப்போகிறது. ஆமென். எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. எல்லாரும் நல்ல உற்சாகத்தோடு கூட கரங்களை தட்டி, என் துக்கம் சந்தோஷமாய் மாறும், என் சூழ்நிலைகள் எல்லாம் மாறும் என்கிற ஒரு தைரியத்தோடு கூட நம்பிக்கையோடு கூட சேர்ந்து பாடுவோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். அதை இன்றே நீ காண்பார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். நொறுங்குண்ட இதயம், நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். உன் கண்ணீர் துடைக்கின்றார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே
கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஒரு சந்தோஷத்தோடு கூட, ஒரு புதிய பலத்தோடு கூட, என் திராணிக்கு மேலாக சோதிக்க, திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். உணர்ந்து சொல்லுவோம், திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பல தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். நீ தப்பி செல்ல வழி செய்வார், நீ தப்பி செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே ஒருபோதும் கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். நல்லதொரு போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக் கொள்வோம். நல்லதொரு போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக் கொள்வோம். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். நம் நேசர் வருகையில் தந்திடுவார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே கலங்கிடவே. இருதயத்தை பார்த்து சொல்லுவோம், நம்முடைய ஆத்மாவை பார்த்து சொல்லுவோம், ஓ இயேசு கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நல்ல ஆவியில நிறைந்து பாடுங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தினாலே இது மாறுகிற நேரம், மாறுகிற சூழ்நிலை. உங்கள் துக்கம் பாடும்போது அபிஷேகம் நுகத்தை முறிக்கும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. கரங்களை உயர்த்தி, நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். எங்கள் துக்கம் சேர்ந்து சொல்லுவோம், எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். விசுவாசத்தோடு சேர்ந்து, எங்கள் துக்கம் சந்தோஷமாய் ஓ மாறுகிற வேலை இது. கவலைகள் கண்ணீர் எல்லாம் கலங்கிடவே மாட்டோம், கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே மாட்டோம். உண்மையான சொல்றீங்களா? சேர்ந்து சொல்லுங்க, கலங்கிடவே. உங்க இருதயம் சொல்லுதா? சேர்ந்து சொல்லுவோம். மீண்டும் ஒரு விசை, கலங்கிடவே கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே மாட்டோம். ஒரு விசை சேர்ந்து, கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே மாட்டோம். ஏனென்று சொன்னார், இயேசு கைவிட மாட்டார்,
என் இயேசு கைவிட மாட்டார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக நாங்கள் உம்மை மனதார ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் இருதயம் ஒரு பூஸ்டப் பண்ணினதற்காக ஸ்தோத்திரம். அடுத்த அத்தியாயத்திற்குள்ளே நாங்கள் வேகமாய் விரைந்து உம்முடைய ராஜ்யத்திற்குள்ளே கடந்து இன்னும் தீவிரித்து உள்ளே பலப்பட எங்களுக்கு நீர் உதவி செய்ய போகிற தயவுக்காக, அன்புக்காக நன்றி. ஆராதனைகளை, பாடல்களை ஆசீர்வதித்து தந்ததற்காக ஸ்தோத்திரம். இதை காட்டிலும் எங்களை நீர் சுத்த வழியாக முகர்ந்து கொள்ளும்பா. உம்முடைய பாதத்தில் எங்களை சமர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் துதிகளை செலுத்துகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நன்றாக கர்த்தரை துதிக்க, ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்தார். இந்த ஆராதனைகளை பாடினது மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் கர்த்தரை பாடி மகிழுங்கள். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவன் நீங்கள் வீடுகளிலே துதித்து ஆராதிக்கும் பொழுதும் அவர் உங்களோடு கூட வாசமாயிருப்பார். நாம் பாடினபடியே நம்முடைய துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறும். ஆம், சந்தோஷமான ஒரு செய்தி உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கலாம். வழிபாட்டு தலங்களை திறக்கலாம் என்கிற ஒரு நல்ல செய்தியை அரசாங்கம் நமக்கு சொல்லி இருக்கிறது. எனவே அடுத்த வாரத்திலிருந்து நமக்கு ஆலயத்திலே ஆராதனை நடைபெறும். எத்தனை ஆராதனை நடைபெறும், ஒரு ஆராதனையிலே எத்தனை பேர் பங்கெடுக்கலாம் என்பதை குறித்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி நம்முடைய குரூப்பில் இதை நாங்கள் பதிவிடுவோம். எனவே ஒவ்வொரு நாளும் குரூப்பை காலையில் எழுந்த உடனே பாருங்கள், பாஸ்டர் நான் சாயந்தரம் வரைக்கும் பார்க்கவே இல்லை, என் பேரை ஃபஸ்ட் சர்வீஸில் போடுங்க, செகண்ட் சர்வீஸில் போடுங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் டெய்லி அந்த குரூப்பு காலையில் எழுந்த உடனே பாருங்கள், பாஸ்டர் ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் போட்டிருக்காரான்னு சொல்லி. எனவே அடுத்த வாரத்திலிருந்து நமக்கு சபையில் வைத்து ஆராதனை நடைபெறும். அது மாத்திரமல்ல, அந்த செவ்வாய்க்கிழமை நடக்கக்கூடிய பைபிள் ஸ்டடி இருக்கே, அது தொடர்ந்து ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். ஏன்னா சர்ச்சில் வரும்போதில் கொஞ்சம் பேர் தான் வர்றாங்க, ஜூமில் நிறைய பேர் வர்றீங்க. மற்றபடி புதன்கிழமை பெண்கள் கவனிங்கள், இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிற சகோதரிகள் கவனிங்க. புதன்கிழமை முன்பு எப்படி உபவாச ஜெபத்துக்கு வந்தீர்களோ அதே போல் உபவாச ஜெபத்துக்கு வாங்க. உங்களுக்கு இந்த லாக்டவுன் முடிஞ்சு திறந்த உடனே வேலைக்கு வேகமாக ஓடுனீங்கல்ல, உங்கள் கம்பெனிக்கு வேகமாக ஓடுனீங்கல்ல, அதே போல் முன்பு செய்து வந்த அந்த பெண்கள் உபவாச ஜெபம், புதன்கிழமை காலையில் இருக்கக்கூடிய ஜெபம், வெள்ளிக்கிழமை சாயந்தரத்தில் இருக்கக்கூடிய ஜெபம். வாலிபர்கள் வியாழக்கிழமை சபைக்கு வாருங்கள், சகோதரர்கள் சனிக்கிழமை சபைக்கு வாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை மாலையிலே நமக்கு டீன் ப்ரேயர் இருக்கும், நமக்கு சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்குரிய ப்ரேயர் இருக்கும். இதெல்லாம் தெளிவாக அனௌன்ஸ்மெண்ட்டில் உங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம். இப்போ செய்திக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக கொஞ்ச நேரம் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். சிஸ்டர் நமக்கு ஜெபத்தில் நடத்த போகிறாங்க. இப்போ ஒரு புது ஆசையாக நீங்கள் அடுத்த வாரம் வர்றதுக்கு முன்னாடி ஆவியில் பலனடைந்து நல்ல ஒரு வைராக்கியத்தோடு, என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஆத்துமாக்களை உங்கள்கிட்ட கொண்டு வருவேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி உங்களோடு 2 ஆத்துமாக்களையும் அழைத்து கொண்டு வாருங்கள். இப்பொழுது நாம் ஜெபத்துக்குள்ளே கடந்து செல்லுவோம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். மறுபடியுமா நமக்கு அந்த லாக்டவுன்லாம் மாற்றி சபைக்கு வரக்கூடிய வாசல்களை நமக்கு திறந்து கொடுத்துருக்கிறார். சபைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு புதிய அபிஷேகத்திற்காக, ஒரு புதிய பலத்துக்காக நம்ம ஆண்டவரிடத்துல ஜெபிக்க போகிறோம். பாருங்கள், எத்தனை வாரங்கள் ஆராதனைக்கு வர முடியல, தேவ பிள்ளைகளை பார்க்க முடியல, சேர்ந்து ஜெபிக்க முடியல. என்னதான் நம்ம ஃபோனில் ஜெபம் பண்ணாலும் நேரில் பார்த்து ஜெபித்தது போல ஒரு சந்தோஷம் இல்லை. ஆனால் இந்த நேரத்தில் ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தி ஒரு புதிய அபிஷேகத்திற்காக ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம கேட்க போகிறோம். ஹலே லூயா. இருக்கிற இடத்துல இருந்து கண்களை மூடிக்கொள்ளுங்க, ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பாருங்க, ஆண்டவரை நம்ம உயர்த்துவோம். ஹலே லூயா, ஹலே லூயா. ஸ்தோத்திரங்களப்பா, உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உண்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஹலே லூயா. இயேசுவே, உம்முடைய மென்மையான பிரசன்னம் ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் இறங்கும்படியாய் நான் ஜெபம் பண்ணுகிறேன். ஹலே லூயா, ஹலே லூயா. கடந்த நாட்களில் ஆண்டவரே ஒரு ஐக்கியம் இல்லாதபடிக்கு, சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபம் இல்லாதபடிக்கு குளிர்ந்து போய் சோர்ந்து போய் ஆண்டவரே எவ்வளவோ தேவ பிள்ளைகள் இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்கப்பா. இந்த வேளையில் ஒரு புதிய பலத்திற்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம், புதிய அபிஷேகத்திற்காக ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாய் மாறும் என்று சொன்னீங்களே, உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாய் மாறும். ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வறட்சியான நிலைமையிலே சோர்ந்து போய் ஜெபிக்க கூட பலன் இல்லாதபடிக்கு இந்த பிள்ளைகள் இங்கே இருப்பார்களே என்றால் ஆண்டவரே ஒரு அபிஷேகம் பிள்ளைகள் மீது இறங்குவதாக. ஹலே லூயா, ஹலே லூயா,
ஹல்லேலூயா. ஆண்டவரே நிரப்புங்கப்பா. உடைய மகிமையின் பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே. உடைய செக்கனா மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே. இயேசுவே, எங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா வறட்சிகள், ஆவிக்குரிய வறட்சிகள், அபிஷேகம் குறையப்பட்ட நிலைமை, ஜெபம் குறைந்து போன நிலைமை, இதெல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. தேவனுடைய வல்லமை, ஒரு உன்னதத்தின் ஆவி ஆண்டவரே ஒவ்வொருவர் மீது இறங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. ஓ ரகபா ரபா 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 ஷபா பாபா கபா பாபா பாபா. ஆவியானவரே, ஒரு கீழ்காட்டுற இந்த காலை நேரத்தில் ஊற்றுங்க ஆண்டவரே. எல்லா சோர்வுகள் மாறட்டும், எல்லா விதமான கவலைகள் மாறட்டும் ஆண்டவரே. இருதயத்தின் அடித்தளத்தில் காணப்படுகிற பயங்கள் மாறட்டும். இதே நிலைமை போய்கொண்டு இருக்கிறதே, இதற்கு ஒரு முடிவு வராதா என்று சொல்லி சோர்ந்து போய் ஆண்டவரே, எலியாவை போல சூறைச்செடியின் அனுபவத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகள் இந்த காலை நேரத்தில் இதை பார்த்து கொண்டு இருக்கலாம் அப்பா. உடைய மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் போக வேண்டிய தூரம் வெகு தூரம் அப்பா. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, அன்றைக்கு எலியாவை தட்டி எழுப்பி போஜனத்தை கொடுத்து அவரை பலப்படுத்தின கர்த்தர் இந்த காலை நேரத்தில் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஊரா கமாலா கரா ஷக்காராதானா ரிதாதானா கரா ரரா ரரா. ஒரு உன்னதத்தின் அபிஷேகம், ஒரு உன்னதத்தின் ஆவி எல்லா சோர்வுகளில் இருந்தும், எல்லா வறட்சிகளில் இருந்தும், எல்லா ஜெபிக்க முடியாத நிலைமைகளில் இருந்தும் ஆண்டவரே விடுதலை கொடுக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரங்கள் அப்பா, ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, நம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, புல்லின் மீது பனித்துளிகள் இறங்குகிறது போல என்னுடைய பிரசன்னம் இறங்கும் என்று. அதை போல உங்களுடைய அபிஷேகத்திற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த புல்லின் மீது அந்த பனித்துளி இறங்கும் பொழுது அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ் காணப்படுகிறது போல இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மீதும் ஒரு புது பொலிவு உண்டாக நான் ஜெபம் பண்ணுகிறேன் ஆண்டவரே. நீங்க இறங்குங்கப்பா ஆண்டவரே. ஒரு பனியை போல ஒரு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அபிஷேகம், இருதயத்திலே மகிழ்ச்சியை வார்க்கக்கூடிய ஒரு அபிஷேகம், இருதயத்திலே சந்தோஷத்தை புறப்பட வைக்கிற ஒரு அபிஷேகம் ஆண்டவரே. உம்மை நினைக்கும் பொழுதே எங்களை மூடுகிற ஒரு தேவ பிரசன்னம் இந்த நேரத்தில் இறங்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா ஆண்டவரே பலவீனங்கள் மாறட்டும் ஆண்டவரே. எல்லா இருதயத்தில் காணப்படுகிற நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் மாறட்டும். ஒரு புது பொலிவு எங்களுக்குள்ள வரட்டும் அப்பா. தேவனை நேசிக்கக்கூடிய ஒரு அன்பு எங்க உள்ளத்துல ஊற்றுங்க. உங்க வார்த்தைகளை நேசிக்கக்கூடிய அன்பை எங்க உள்ளத்துல ஊற்றுங்க. தேவ சமூகத்திலே காத்திருக்கக்கூடிய ஒரு ஆசையை எங்க உள்ளத்துல ஊற்றுங்க ஆண்டவரே. ஆதி நாட்களிலே ஜெபித்த ஜெபங்கள் எல்லாம் இப்ப இல்லையே என்று கவலைப்படுகிற தேவ பிள்ளைகள் இருக்கலாம். ஒரு புதிய பொலிவோடு கூட ஆண்டவரே, ஒரு ஃப்ரெஷ்னஸோடு கூட மறுபடியுமாய் தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் வந்து காத்திருக்க இந்த காலை நேரத்திலே உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, அடுத்த ஒரு உன்னத பலத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கென்று பெரிய காரியங்களை நாங்கள் செய்ய வேண்டுமே, ஆத்துமாக்களை சம்பாதிக்க வேண்டுமே, ஆத்தும பாரத்தோடு கூட ஜெபிக்க வேண்டுமே, திறப்பிலே நின்று போராடி ஜெபிக்கக்கூடிய கிருபைகள் வேண்டுமே, நதி எவ்வளவாய் கண்ணீர் விடக்கூடிய கிருபைகள் வேண்டுமே ஆண்டவரே. உன்னத பலத்தினால நிரப்புங்கப்பா, உன்னத பலத்தினால நிரப்புங்க. எங்க முழங்கால்களில் ஒரு பலத்தை அனுப்புங்க. எங்க இருதயத்துல ஒரு பாரமுள்ள இருதயத்தை நீங்க எங்களுக்கு தாங்க. கண்ணீரோடு போராடி கதறி அழுது சமூகத்திலே ஆத்துமாக்களுக்கு ஜெபிக்கக்கூடிய கிருபைகளை தாருங்கப்பா. கடந்த நாட்களிலே எத்தனை பேர் மரித்து போனார்கள், எவ்வளவு இளைஞர்கள் மரித்து போனார்கள் ஆண்டவரே. எவ்வளவு பெரிய பெரிய ஆட்கள்லாம் மரித்து போனார்கள். ஆனா நித்தியம் இல்லாம போயிட்டாங்களப்பா. ஆனா இந்த நாட்களிலே ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு தாங்க. அநேக ரட்சிப்புகளை நடத்தக்கூடிய ஒரு அபிஷேகம் ஆண்டவரே. ஜனங்களுக்கு இயேசுவை காட்டக்கூடிய ஒரு அபிஷேகம், தகப்பனே ஜீவ மார்க்கத்தை தெரியப்படுத்தக்கூடிய ஒரு அபிஷேகம் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. நாங்க சும்மா இருக்க கூடாதுப்பா ஆண்டவரே. ஜனங்களை ரட்சிப்புகளை நடத்த எங்களுக்கு பலன் தாருங்க. ஆத்துமாக்கள் மீது பாரம் தாருங்க ஆண்டவரே. ஆத்துமாக்களுக்கு போராடி அழுது ஜெபிக்கக்கூடிய கிருபைகளை தாருங்க. ஜனங்களை சபைக்கு கொண்டு வரக்கூடிய கிருபைகளை தாருங்க. யாரெல்லாம் நாங்க பாக்குறோமோ அவங்களுக்கெல்லாம் ஆண்டவரே சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய கிருபைகளை தாருங்க ஆண்டவரே. நாங்கள் வாழுகிற இடம், எங்கள் உலகம், எங்களுடைய நாடு ஆண்டவரே இருளில நிறைந்திருக்கிறதப்பா. எந்த இடத்துல சுவிசேஷத்தை விதைக்கிறோமோ அங்கே வெளிச்சம் உண்டு ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைகள் வெளிச்சம், உங்களுடைய சுவிசேஷம் வெளிச்சம். இந்த நாட்களிலே தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நாங்கள்
நாங்கள் ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷமாகிய வெளிச்சத்தை இருளான எங்கள் பகுதிகளிலே, எங்கள் பட்டணத்திலே, எங்கள் மாநிலத்திலே, எங்கள் தேசத்திலே விதைக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபைகளை தாங்கப்பா. கேளுங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு அபிஷேகத்தை தாங்க, எனக்கு ஒரு கிருபைகளை தாருங்க ஆண்டவரே. இருளிலே இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண வேண்டுமே. மரண இருளிலே வாழுகிற ஜனங்களுக்கு வெளிச்சம் உண்டாக வேண்டுமே. இனி ஒருவரை இயேசு இல்லாம மறிக்காதபடிக்கு என்னால் முடிந்ததை உங்கள் ராஜ்யத்திற்காக நான் செய்ய எனக்கு கிருபைகளை தாங்க ஆண்டவரே. ஒவ்வொரு ஜெபத்திலையும் கலந்து கொள்ள கிருபைகளை தாருங்க. ஆத்துமாக்களுக்கு இயேசுவுடைய அன்பை பாரத்தோடு சொல்லக்கூடிய கிருபைகளை தாருங்க. சுயநலமாய் நான் வாழ மாட்டேன் ஆண்டவர். சொல்லுங்க தேவ பிள்ளைகளே, எனக்காக நான் வாழ மாட்டேன், சுயநலமா நான் வாழ மாட்டேன், தேவனுக்காக வாழ்வேன், தேவ ராஜ்யத்திற்காக உழைப்பேன். எதையாவது ஒன்றை சாதிக்க எனக்கு பலன் தாரும் ஆண்டவரே. இனி காலம் செல்லாது, ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. மெத்தனமான வாழ்க்கை இல்லாதபடிக்கு, நிர்விசாரங்கள் இல்லாதபடிக்கு, குளிர்ந்து போன நிலைமை இல்லாதபடிக்கு தேவனே உங்களுக்காக வாழக்கூடிய கிருபைகளை தாங்க, உங்களுக்காக உழைக்கக்கூடிய கிருபைகளை தாங்க, உங்க சமூகத்தில் விழுந்து கிடக்கக்கூடிய கிருபைகளை தாங்க, உங்களுடைய வார்த்தைகளை இறக்க வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலும் அதிகமாய் உட்கொள்ளக்கூடிய கிருபைகளை தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் தகப்பனே, உண்மையா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் நீர் உம்முடைய உன்னதத்தின் அபிஷேகத்தை, உன்னத வல்லமையை ஊற்றிக் கொண்டிருக்கிறீரே. மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. இன்னும் நிரப்பங்கப்பா. வாலிப பிள்ளைகள் மீது உடைய அபிஷேகத்தை ஊற்றுங்க, டீனேஜ் பிள்ளைகள் மீது உடைய அபிஷேகத்தை ஊற்றுங்க, சிறு பிள்ளைகள் மீது உடைய அபிஷேகத்தை ஊற்றுங்க, பெண்கள் மீது உடைய அபிஷேகத்தை ஊற்றுங்க, ஆண்கள் மீது உடைய அபிஷேகத்தை ஊற்றுங்க ஆண்டவரே. வயதான ஒவ்வொரு மீது உடைய அபிஷேகத்தை ஊற்றுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. இந்த காலை நேரத்திலப்பா எங்க ஜபங்களை எல்லாம் கேட்டு எங்களுக்கு பதில் கொடுக்கறதுக்காக மக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய வார்த்தைக்குள்ளே நாம் கடந்து போகிறோம். தேவனுடைய வார்த்தை எவ்வளவு விலையேற பெற்றது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என்னுடைய வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை என்று நம்முடைய ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஒளிந்து போகாத விலையேற பெற்ற வார்த்தையைத்தான் இன்றைக்கு நாம் கேட்க வந்திருக்கிறோம். பல காலமாக இந்த தேவனுடைய வார்த்தை கிடைக்காமல் இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் ஒரு இருளான சூழ்நிலையிலே வாழ்ந்தார்கள். முதல் முறையாக தேவனுடைய வார்த்தையை 400 ஆண்டுகளுக்கு பின்பு யோவான் ஸ்நானகன் மூலமாய் தேவன் வெளிப்படுத்தின போது தேவனுடைய ஒரு தீர்க்கதரிசி வந்துவிட்டார் என்று ஆச்சரியப்பட்டார்கள். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை 400 ஆண்டுகள் ஜனங்களுக்கு கிடைக்காமல் இருந்தது. அப்பொழுது தேவனுடைய வார்த்தை கிடைக்காதா என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு கூட இருந்தார்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் எங்கு பார்த்தாலும் பிரசங்கம். யூடியூப்பை திறந்தால் ஏகப்பட்ட பிரசங்கம். யாருடைய பிரசங்கத்தை நாம் கேட்க விருப்பமாக இருக்கிறோமோ அப்படிப்பட்டவர்களுடைய பிரசங்கத்தை நாம் கேட்கலாம். பிரசங்கத்துக்கு பஞ்சமே இல்லை. எல்லா இடங்களும் தொலைக்காட்சியில் பிரசங்கங்கள், யூடியூப்பில் பிரசங்கங்கள், இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில், இப்படி எத்தனையோ காரியங்களில் பிரசங்கம் பிரசங்கம் பிரசங்கம். தேவனுடைய வார்த்தை இப்படியெல்லாம் நமக்கு கிடைப்பதற்கு பல வழிகளை தேவன் திறந்து கொடுத்தபடினால் தேவனுடைய வார்த்தையின் மேல் இருந்த தாகம், தரிசனம், அந்த வார்த்தையை குறித்த உயர்ந்த மதிப்பீடு நம்மிடத்தில் இல்லாமல் போய்விட்டது. அதனால்தான் நிறைய பிரசங்கத்தை கேட்குறோம். அந்த பிரசங்கம் என்னை பாதிக்கிறதா, ஏதாவது ஒரு காரியத்தில் என்னை மாற்றுகிறதா என்று நாம் யோசிப்பதில்லை. ஒவ்வொரு வாரமும் தேவன் உங்களுக்கு வார்த்தையை கொடுப்பதற்கு காரணம், ஏதோ ஆராதனையில் செய்தி ஒரு பகுதி ஜனங்களை பரவசப்படுத்துறதுக்கோ அல்லது ஜனங்களை குஷிப்படுத்துறதுக்கோ ஒரு பிரசங்கத்தை செய்வோம் என்று தேவன் கொடுப்பதில்லை. உங்கள் வாழ்க்கையில் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துடைய சாயலை தொடர்ந்து அடைவதற்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களைத்தான் ஆண்டவர் நம்மோடு பிரசங்கத்தின் மூலமாய் பேசிக்கொண்டே இருக்கிறார். எனவே நான் இவ்வளவு பெரிய முகவுரை சொல்கிறதுக்கு காரணம், இன்றைக்கி பிரசங்கம் உங்கள் வாழ்க்கையை மாற்றுமானால் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். அது என்னுடைய வாழ்க்கையும் மாற்ற வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். இன்றைய பிரசங்கத்துக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றால், இப்படியும் ஒரு நேசமா. இப்படியும் ஒரு நேசமா. தேவனுடைய அன்பை பற்றி அல்ல, தேவனை எப்படி நாம் நேசிக்க வேண்டும் என்று நாம் தேவன் மேல் வைக்கக்கூடிய ஒரு நேசத்தை பற்றியதான ஒரு செய்தி.
வாழ்க்கையில் மிகவும் உடைந்து போன நிலைமையில், வாழ்க்கையில் மிகவும் தோல்வி அடைந்த நிலைமையில், வாழ்க்கையில் மிகவும் கேவலமாய் வாழ்ந்த நிலையில் இருந்த ஒரு பெண்ணைத்தான் இன்றைக்கு நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். பல முறை இந்த பகுதியிலிருந்து நான் சில கருத்துக்களை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு முற்றிலும் ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். இந்த பிரசங்கத்தை தயார் பண்ணுவதற்கு முன்பாக இந்த வேத பகுதியை படித்து கொண்டிருந்த போது என்னுடைய கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாய் வர ஆரம்பித்தது. காரணம், தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பு. தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நினைக்கும் போது கண்ணீர் வருவது இயற்கை. ஆனால் ஒரு ஆள் இவ்வளவு தூரம் ஆண்டவரை நேசிக்க முடியுமா? இவ்வளவு தூரத்துக்கு ஆண்டவரை நேசிக்கக்கூடிய ஒரு நபரை வேதத்திலே பார்க்கிறோமே என்று பார்த்தபோது என் கண்களிலே நீர்த்தாரைகள் ஓட ஆரம்பித்தன. பல நாட்கள் இதை தொடர்ந்து யோசித்து கொண்டே இருந்தேன். சில நாட்களாக அதைத்தான் இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். இந்த செய்தி உங்களை மாற்றும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏதோ ஒரு மாற்றம், ஏதோ ஒரு காரியத்தில் தேவனுக்காய் வாழ்வதற்கு உங்களை எழுப்பிவிடும் என்று நான் நம்பிக்கையோடு பிரசங்கிக்கிறேன். 36ஆம் வசனத்திலிருந்து, பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தியிருந்தார். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டில் பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள் என்று பார்க்கிறோம். இதே சம்பவத்தை மார்க்கு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் நான் அதையும் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். 14:3 அவர் பெத்தானியாவிலே குஷ்டரோகியாயிருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேறப்பெற்ற நளதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். இன்னும் ஒரு வேத பகுதியை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம், மத்தேயு 26ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். இயேசு பெத்தானியாவிலே குஷ்டரோகியாயிருந்த சீமோன் வீட்டில் இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேறப்பெற்ற பரிமள தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தி இருக்கும்போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினார். இன்னொரு வேத பகுதியும் வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது மரியாள் விலையேறப்பெற்ற களங்கமில்லாத நளதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களிலே பூசி தன் தலைமயிரினால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்திருந்தது. ஒரே ஒரு பெண்ணை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீமோன் என்று சொல்லக்கூடிய ஒருவனுடைய வீட்டுக்கு விருந்துக்கு போகிறார். இந்த சீமோன் இயேசு கிறிஸ்துடைய அற்புதங்களை பார்த்து இயேசு செய்கிற அதிசயங்களை எல்லாம் பார்த்த உடனே அவரை வீட்டில் கூப்பிட்டு போய் அவருக்கு சாப்பாடு போட வேண்டும் என்ற ஒரு ஆசை அவனுக்கு இருந்தது. நல்ல காரியம்தானே. சிலருடைய ஆசை எப்படி தெரியுமா? ஊழியக்காரர்களை அழைத்து தங்களுடைய வீடுகளிலே சாப்பாடு போடுவதை பெருமையாக நினைப்பார்கள், பாக்கியமாய் நினைப்பார்கள். எந்த ஊழியக்காரன்? பிரபலமான ஊழியக்காரன். கிராமத்தில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் செருப்பு கூட இல்லாமல் ஊழியம் செய்கிற ஊழியக்காரனை வீட்டில் கொண்டு வந்து சாப்பாடு போட்டு அதில் பெருமைப்பட மாட்டாங்க. இந்த உலக பிரசித்தி பெற்ற ஊழியக்காரர் எங்கள் வீட்டில் வந்து சாப்பிடுவார், எங்கள் வீட்டில் வந்து தங்குவார் என்று அந்த ஊழியக்காரனை அழைத்து தங்களுக்கு லாபத்தை சம்பாதிக்கும்படியாக உபசரிக்கிறவர்கள் உண்டு. அந்த வீட்டில் ஃபோட்டோ கூட மாட்டிடுவாங்க. இந்த பிரதர் எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்ருக்காரு, அவர் ஆரம்ப ஊழியத்துலலாம் எங்கள் வீட்டில் வந்து நிறையா சாப்பிட்ருக்காரு அப்படின்ட்டு ஊழியக்காரனை அழைத்து சாப்பாடு போட்டு அதை பெருமையாக பேசிக்கொள்ளுகிறவர்கள் இருக்கிறார்கள். தமிழர்களுக்கு சொல்லவே தேவையில்லை. மனிதர்களை தெய்வமாய் வணங்குகிற தேசம் நம்முடைய தேசம். எனவே கிறிஸ்தவத்திலும் தேவன் ஒரு மனிதனை பயன்படுத்தி விட்டால் அவரையே தெய்வத்தை போல நினைக்கிறார்கள். அவர் தன்னுடைய வீட்டுக்கு வந்துவிட்டால் பெரிய பாக்கியம் என்று நினைக்கிறார்கள்.
எவ்வளவு பெரிய ஊழியக்காரர்களாக இருந்தாலும் மனிதர்கள்தான், தேவன்தான். இந்த பரிசேயன் இயேசுவை அழைத்து வீட்டிலே அவன் சாப்பாடு போடுகிறான். உங்களுக்கு இன்னொரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். 11ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மரியாளும் அவள் சகோதரனாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசர் என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். இந்த வசனத்தை நான் ஏன் வாசிக்கிறேன் என்றால், மரியாள், மார்த்தாள், லாசர் 3 பேரும் உடன் பிறந்தவர்கள். இவர்கள் வசிக்கிற கிராமத்தினுடைய பெயர் பெத்தானியா. நாம் வாசித்த இந்த வேத பகுதியில், மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் நான் வாசித்த அந்த வேத பகுதியில் என்ன வாசிக்கிறோம்? அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியாக இருந்த சீமோன் வீட்டிலே என்று வாசிக்கிறோம். அப்போ ஒரே ஊரிலே நடக்கிற சம்பவம். இந்த மரியாளும் பெத்தானியா கிராமம்தான், இந்த சீமோனும் பெத்தானியா கிராமம்தான். இந்த சீமோன் இவரை வீட்டிலே கூப்பிட்டு போய் இவருக்கு விருந்து வைத்ததற்கு காரணம் பெருமை மட்டுமல்ல, ஒரு நன்றி கடன். என்ன நன்றி கடன்? அவன் குஷ்டரோகியாய் இருந்து சுகமானவன். இயேசு நிறைய குஷ்டரோகிகளை சுகமாக்கினார் இல்லையா? அதில் ஒருவனாக இருக்கலாம். ஏனென்றால் அவன் குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் என்று சொல்லப்படினால் இயேசு அவனை சுகமாக்கி இருக்கிறார். எனவே குஷ்டரோகியாய் இருந்து சுகமான ஒருவன், இயேசுவினிடத்தில் அற்புதத்தை பெற்ற ஒருவன், இயேசுவுக்கு விருந்து வைப்பதில் ஒன்றும் ஒரு ஆச்சரியமான காரியம் அல்ல. நன்றி கடன். என்ன கொடுத்தான் நன்றி கடனா? ஒருவேளை சாப்பாடு கொடுத்தான். வீட்டிலே யாரையெல்லாம் அழைத்தான்? அவனோடு சேர்ந்த பரிசேயர்களை எல்லாம் அழைத்தான். சொசைட்டியில் ஹை லெவலில் அல்லது அவனுடைய ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலாக இருக்கக்கூடியவங்களையெல்லாம் அழைத்து வீட்டில் விருந்து வைக்கிறான். நல்ல ஒரு வசதியானவனாக தான் இருந்திருக்கணும். நிறைய பேர் அவனுடைய வீட்டில் பந்தி இருக்கிறார்கள். பந்தி இருக்கும் பொழுது அந்த வீட்டிலே இந்த பெண் நுழைகிறாள். அவர் அந்த வீட்டில் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு, லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் நான் வாசித்தேன் அல்லவா? பரிசேயன் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். இங்கே பொதுவாக பரிசேயன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் மத்தேயும் மார்க்கும் இன்னும் கூடுதலாக ஒரு தகவல்களை தருகிறார்கள். அவன் வெறும் பரிசேயன் மட்டுமல்ல, குஷ்டரோகியாக இருந்து சுகமடைந்தவன் என்று. அப்போ யோசிச்சு பாருங்க, அந்த நாட்களில் குஷ்டரோகங்கிறது எவ்வளோ பெரிய வியாதி. குஷ்டரோகிகளை தள்ளி வச்சிருவாங்க, ஒதுக்கி வச்சிருவாங்க. ஊருக்குள்ளேயே அவன் இருக்க முடியாது. நான் சொல்கிற வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பிரசங்கத்தில் நிறைய தங்க சுரங்கங்களை உங்களுக்கு நான் திறந்து காண்பிக்க போகிறேன். நிறைய கடலின் ஆழத்தில் கிடக்கிற முத்துக்களை எடுப்பது போல இதில் உள்ள சத்தியங்களை நான் உங்களுக்கு எடுத்து உங்களுக்கு பரிமாறப் போகிறேன். பசியோடு இருப்பீர்கள் என்றால் இந்த வசனங்கள் உங்களுடைய பசியை ஆற்றும். இவன் குஷ்டரோகியாக இருந்தவன், ஆனால் அந்த ஊருக்கு புறம்பாக பாளையத்தில் இருந்தவன். ஊருக்குள்ளே வரக்கூடாது. இன்றைக்கு சுகமான பின்பு வீட்டில் அமர்கிறான். உடன் பரிசேயர்களை அழைக்கிறான், நண்பர்களை அழைக்கிறான், உறவினர்களை அழைக்கிறான். எல்லாரோடு அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிற இவனுடைய வாழ்க்கை ஒரு காலத்தில் புறக்கணிக்கப்பட்ட வாழ்க்கை, தள்ளப்பட்ட வாழ்க்கை, ஒதுக்கப்பட்ட வாழ்க்கை, நாற்றம் எடுத்த வாழ்க்கை, சபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அப்படிதான் இந்த சீமோன் இருந்தான். ஏனென்றால் அவன் குஷ்டரோகிகளை குறித்த பிரமாணங்களை நீங்கள் வேதத்திலே லேவியராகமத்தின் புத்தகத்திலே வாசிக்கலாம். பாளையத்துக்கு புறம்பே அவர்கள் இருக்க வேண்டும். அப்படி புறம்பே இருந்தவனைத்தான் இயேசு சுகமாக்கி குடும்பத்தோடு இணைத்தார், நண்பர்களோடு இணைத்தார், உறவினர்களோடு இணைத்தார், சமுதாயத்தோடு இணைத்தார். இவனுக்கு ஒரு நன்றி உணர்வு வந்துச்சு. இயேசுவை கூப்பிட்டு ஒருவேளை சாப்பாடு கொடுத்தார். அப்படி சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது அந்த வீட்டுக்குள் அதே ஊரை சேர்ந்த ஒரு பெண் நுழைகிறாள். நமக்கு தெரியும், பைபிளில் போட்டிருக்கு, அவளுடைய பேர் மரியாள் என்று. இவள் உள்ளே நுழைந்து என்ன செய்கிறாள்? பாதத்துக்கு பின்பாக நின்று கொண்டு, அந்த பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை கண்ணீரினால் துடைத்து. ஏன் இவ அழுது கொண்டு இப்படி அவருடைய பாதத்தை துடைக்கிறாள்? இந்த வெள்ளைக்கல் பரணியை கொண்டு ஊற்றுகிறாள். உங்களுக்கு கொண்டு தெரியுமா? யோவான் 8ஆம் அதிகாரத்தில் விபச்சாரத்தில் கையுமையுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை கொண்டு வருகிறார்கள். அவள் யார் தெரியுமா? இந்த மரியாள் தான். இந்த மரியாள் பயங்கர விபச்சாரி. அந்த ஊர்லேயே ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க. சிலர் சொல்லுகிறார்கள், ஜீசஸ் படம் பார்த்துருக்கீங்க இல்லையா? அந்த ஜீசஸ் படத்தில் ஆட்கள்லாம் அதிகமாக இருக்கிற இடத்துல இயேசு பிரசங்கம் பண்ணும் பொழுது அங்கே ஒரு வேசி
அழகாக உடவு உடுத்திக்கிட்டு வர்ற போகிற ஆண்களை எல்லாம் மயக்கிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு கேரக்டர் அங்கே காமிப்பாங்க. அவள் தான் இந்த மரியாள், லாசருடைய அக்கா, மார்த்தாளுடைய சகோதரி. இவள் இயேசுனுடைய பாதத்துக்கு வருவதற்கு காரணம், நீங்கள் சரித்திரத்தில் நடந்த அந்த சம்பவத்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தியானிக்கணும். எப்படின்னா, முதலாவது இவளுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் என்ன? இவள் ஏற்கனவே விபச்சாரி, பலரோடு விபச்சாரம் செய்தவள். அந்த ஊருக்கே தெரியும் இவள் ஒரு பெரிய விபச்சாரி என்று. ஆனால் இவள் புறம்பாக வாழவில்லை, ஊருக்குள்ளே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். ஆனால் சீமோன் அப்படி அல்ல, அவன் ஊருக்குள்ளேயே வாழ தகுதியற்றவன். ஆனால் குஷ்டரோகம், இவனை புறம்பே தள்ளி இருந்தார்கள். ஆனால் இவளோ ஊருக்குள்ளிருந்து கொண்டே பாவம் செய்து கொண்டிருக்கிறாள். எல்லாருக்கும் தெரியும், ஒரு பிஸ்னஸ் போல் செய்து கொண்டிருக்கிறாள். இப்படிப்பட்டவளை ஒரு நாள் கை மையமா பிடிச்சிட்டு வராங்க. உங்களுக்கு ஒரு கேள்வி வருது இல்லை, அதே ஊரில் தானே இருக்கா, அவள் பண்ணுற பிஸ்னஸ் தெரியுமில்ல, ஏன் முன்பெல்லாம் தண்டிக்காமல் இப்பொழுது இயேசுவிடத்தில் கொண்டு வருகிறார்கள்? இவளை தண்டிக்க வேண்டும் என்பது அந்த சமுதாயத்தினுடைய நோக்கம் அல்ல, இவளை வைத்து இயேசுவை குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்பதுதான் அந்த சமுதாயத்தினுடைய நோக்கம். எனவே இயேசுவை குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும், அதற்கு இவள் தான் மாட்டினாள். அவள் விபச்சார பாவத்தில் இருக்கும்போது கையமையமாய் பிடித்து விட்டார்கள். ஒரே கல்ல ரெண்டு மாங்காங்கிற மாதிரி இவளையும் சாகடிச்சிடலாம், இயேசுவையும் குற்றப்படுத்திடலாம், அவர் தேவகுமாரன் இல்லை என்று சொல்லிவிடலாம் என்று. இப்போ கொண்டு வந்து நிறுத்துறாங்க. கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட ஸ்திரீ இதோ இருக்கிறாள். மோசேயினுடைய திருச்சட்டம் என்ன சொல்லுகிறது? இப்படி கையும் மெய்யுமாக விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரியை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று சட்டம் சொல்லுகிறது. நீர் என்ன சொல்லுகிறீர்? ஏன் கேட்குறாங்க தெரியுமா? இயேசு ஒரு இடத்துல சொன்னார், நான் நியாயப்பிரமாணத்தை அழிக்க வந்தேன் என்று நினையாதிருங்கள், நியாயப்பிரமாணத்தை அழிப்பதற்கல்ல அதை நிறைவேற்றவே வந்தேன்னு சொன்னார். அப்படி நீ நிறைவேற்ற வந்த யூதனாக இருந்தால், நியாயப்பிரமாணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற யூதனாக இருந்தால், இப்பொழுது இந்த சட்டத்துக்கு நீ ஒத்து வருகிறாயா? சரிப்பா கல்லறிங்கன்னு சொன்னால் இவருடைய மன்னிக்கும் தன்மையை கொஸ்டின் பண்ணுவாங்க. ஏன்னா பாவத்தை மன்னிக்க எனக்கு அதிகாரம் உண்டுன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அப்போ ஏதாவது ஒரு வகையில் இவரை சிக்க வைக்கணுங்கிறதுக்காக ரொம்ப ஞானமாக சாதுரியமாக ஆண்டவர்கிட்ட குற்றம் கண்டுபிடிக்கும்படி வர்றாங்க. இப்போ இவளை நிறுத்தி இவளை சட்டப்படி கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசேயினுடைய திருச்சட்டம் சொல்லுகிறது, நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது. நீர் என்ன சொல்லுகிறீர்? இயேசு அப்படியே மௌனமாக கீழே விரலில் எழுதிக்கிட்டே இருக்கார். திரும்ப திரும்ப கேட்குறாங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்? உங்களில் பாவம் செய்யாதவன் முதல் கல்லை எரிய கடவன் போட்டு. ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டை எழுதிய மூல பாஷையாகிய அராமிக் மொழியை படித்த ஒரு போதகர் இதற்குரிய ஒரு விளக்கத்தை கொடுத்தார். அந்த அராமிக் மொழியில் என்ன பண்ணுறதுன்னா, இவளோடு விபச்சாரத்தில் பங்கு வராத அல்லது இவளோடு விபச்சாரம் பண்ணாத எவனாவது ஒரு யோக்கியம் இங்கே இருந்தால் அவன் முதல்ல கல்லெறிடா அப்படின்னு சொன்னமே. சிறியோர் முதல் பெரியோர் வரையும் போயிட்டாங்க. அப்போ சின்ன பிள்ளைங்களாம் விபச்சாரம் பாவம் பண்ணாங்களா? சிறியோர் என்று அந்த இடத்துல சொல்லப்படுவது வாலிபர்களை, நம்ம ஊரில் இருக்க சின்ன பிள்ளைங்கள் அல்ல. 30 வயதுக்கு மேற்பட்டவரைத்தான் இஸ்ரவேலிலே வாலிபர்கள் என்று கணக்கெடுப்பார்கள், யுத்தத்துக்கு போகத்தக்கவர்கள். அப்போ 30 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். இயேசு என்ன சொன்னார்? இவளோடு விபச்சார பாவத்தில் எவன் ஈடுபடலையோ அவன் கல்லை எரின்னு சொன்ன உடனே அவனுக்கு மனசாட்சி குத்துது. ஐயோ நம்ம இவள்கிட்ட போய் நம்ம இந்த பாவத்தில் விழுந்தோமே என்று மனசாட்சி குத்த உடனே எல்லாரும் கல்லை போட்டுட்டு போயிடறாங்க. இப்போ இயேசுக்கு மட்டும்தான் கல்லறியக்கூடிய தகுதி இருக்கிறது. ஏனென்றால் இவர் மட்டும்தான் எந்த பாவமும் செய்யாத, பாவமே இல்லாத பரிசுத்த தெய்வம். இப்போ இவர் சொல்கிறாரு, நானும் உன்னை கல்லறிவதில்லை, இனி பாவம் செய்யாதே போ அப்படிங்கிறார். உங்களுக்காக அந்த வசனத்தை எடுத்து நான் வாசிக்க விரும்புகிறேன். யோவான் 8ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே. நீ போ, இனி பாவம் செய்யாதே. இந்த சம்பவம் நடந்த இந்த காரியத்தை மனசில் வைங்க. இது நடந்துச்சு. இது நடந்த உடனே என்ன ஒருத்தர் காப்பாற்றிட்டார், ஜீவனை காப்பாற்றி இருக்கிறார், என்னுடைய உயிரை காப்பாற்றி இருக்கிறார். ஏனென்றால் இவர் மட்டும் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் அந்த இடத்துல அத்தனை பேரும் கல்லறிந்திருப்பார்கள். நானும் கல்லறிவதற்கு தகுதியானவள் தான், நானும் சாவதற்குரிய அந்த பாவத்தை செய்தவள் தான். ஆனால் இரக்கத்தின் தெய்வம் இயேசு, இரக்கமே உருவான தெய்வம் எனக்கு உயிர் பிச்சை கொடுத்திருக்கிறாருங்கிற அந்த நன்றி உணர்வு அவளுக்கு வந்துச்சு. இவளும் ஏதாவது இயேசுக்கு செய்யணும்னு ஆசைப்படுறானா ஊருக்கே தெரியும் இவள் ஒரு பெரிய பாவியாகிய ஸ்திரீ.
இப்போ இயேசுவை இவளால் தனியாக போய் சந்திக்க முடியல. அதே ஊரில் குஷ்டரோகியா இருந்து சுகமடைஞ்சவன் ஒரு விருந்து கொடுக்குறான்னு தெரிஞ்ச உடனே அந்த வீட்டுக்குள்ளே போகிறாள். அவனும் பழைய பாவின்னு சொன்னால் பக்கத்தில் கூட சேர்க்க முடியாத அளவுக்கு சாபம் நிறைந்த வியாதியை கொண்டவன் தான் இந்த சீமோன். அவனுடைய வீட்டுக்குள்ளே போய் இவள் நன்றி கடனை தெரிவிப்பதற்காக வெள்ளைக்கல் பரணியை கொண்டு போய் அங்கே தைலத்தை எடுத்து ஊற்றுகிறாள். அவன் செஞ்சது என்ன? ஒருவேளை சாப்பாடு கொடுத்தான். இன்னும் நான் இந்த டீட்டெயிலாக போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். இவள் தன்னுடைய வீட்டில் இயேசுவை கூப்பிடுவதற்கு தகுதி இல்லை என்று நினைத்தாள். ஏனென்றால் என்னுடைய வீட்டுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்துட்டு போயிருக்காங்க. என் வீட்டுக்குள்ள எந்த ஒரு ஆண் நுழைந்தாலும் அவன் விபச்சார பாவம் செய்யத்தான் நுழைகிறான் என்று இந்த ஊருக்கே தெரியும். அப்படிப்பட்ட என் வீட்டுக்கு அவர் வரலாமா? எனவே நான் அதற்கு தகுதி இல்லை, நான் அவ்வளவு பெரிய பாவி என்று தன்னுடைய பாவ தன்மையை உணர்ந்து உடைந்து என் வீட்டிலே அவரை பார்ப்பதற்கு நான் தகுதி இல்லாதவளாக இருந்தாலும் அவர் இருக்கிற இடத்தில் எப்படியாவது போய் அவருக்கு ஒரு நன்றி கடனை செலுத்த வேண்டும் என்று யோசித்தார். நன்றி கடனை செலுத்துவதற்கு காரணம் என்ன தெரியுமா? இவளுடைய ஜீவன் காப்பாற்றப்பட்டது, பாவம் மன்னிக்கப்பட்டது. பாவத்தின் சம்பளம் மரணம். இதை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆண்டவரிடத்தில் நன்றி கடன் எதற்காக நாம் பட்டிருக்கிறோம் தெரியுமா? நம்முடைய எவ்வளவோ பாவங்களை நமக்கு மன்னித்திருக்கிறார். பாவத்தை மன்னித்திருக்கிறார் என்கிற உணர்வுள்ளவர்கள் தான் இயேசுக்கு நன்றியாக வாழ முடியும். என் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, நான் சாக வேண்டியவன், சட்டப்படி என்னை கல்லறிந்து கொள்ள வேண்டிய நிலையில் தான் நான் இருந்தேன், ஆனால் உயிர் பிச்சை கொடுத்த தெய்வத்துக்கு ஏதாவது செய்ய. இந்த உணர்வு நமக்குள்ள இருந்துச்சுன்னா நம்ம இன்னைக்கு இருக்கிற மாதிரி இயேசுவை நேசிக்க மாட்டோம். இந்த உணர்வு அநேகருக்குள்ள இல்லை. என்னத்தை கொடுத்துட்டாரு? நான் 20 வருஷம் ஆச்சு, இயேசு எனக்கு என்ன செஞ்சாரு? உங்கள் பாவத்தை மன்னிச்சதை யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இயேசு மட்டும் பாவத்தை மன்னிக்காட்டா நமக்கு ஒரு ஆக்கினை தீர்ப்பு உண்டு. அந்த ஆக்கினை தீர்ப்பு என்பது நரக தண்டனை. காலமாக யுகாயுகமாக முடிவே இல்லாமல் நரகத்திலே எரிய வேண்டிய நம்மை இயேசு காப்பாற்றி இருக்கிறார். இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் இது பெருசா தெரியல. இயேசு கொடுக்கிற வீடு, இயேசு கொடுக்கிற கார், இயேசு கொடுக்கிற சொசைட்டியில் உள்ள அந்தஸ்து, உயரிய ஸ்தானத்தில் இருக்கிற வேலை, இதுதான் பெரிதாய் தெரிகிறது. உன் பாவம் மன்னிக்கப்பட்டது உனக்கு பெரிதாய் தெரிகிறதா? உன் பாவம் மன்னிக்கப்பட்டது உனக்கு என்றைக்கு பெரிதாய் தெரிகிறதோ அன்றைக்கு தான் நீ உள்ளன்போடு இயேசுவை நேசிப்பாய். இவளுடைய மனசு உடைகிறது. அந்த மனசு உடைஞ்சு போனதுனால இவள் தன்னிடத்திலிருந்து வெளியேற பெற்ற ஒன்றை அவருக்காக உடைத்தாள். இந்த குஷ்டரோகி என்ன பண்ணா? அவருக்குன்னு ஸ்பெஷலா கொடுக்கல, ஒரு விருந்து வச்சு எல்லாருக்கும் கொடுக்கிற சாப்பாடை அவருக்கு கொடுத்தான். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சாப்பாட்டுக்குன்னு அவருக்குன்னு ஸ்பெஷலாக செஞ்சானா? எல்லாரும் சாப்பிட்றாங்க, அவருக்கும் கொஞ்சம் சாப்பாடு. ஆனால் இவள் அப்படி அல்ல, அவருக்குன்னு ஸ்பெஷலாக கொண்டு வந்து அந்த தைலத்தை உடைக்கிறான். அன்பானவர்களே, இந்த மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 14ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். அந்த நடுவில் இருந்து வாசிக்கிறேன். ஒரு ஸ்திரீ வெளியேறப்பெற்ற நளதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து இந்த தைலத்தை பற்றி நான் 2 வார்த்தை சொல்லட்டா? இந்த தைலம் பரிமள தைலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, களங்கமில்லாத தைலம் என்று லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இன்னொன்று விலையேற பெற்ற தைலம். விலையேற பெற்றது எந்த கலப்படமும் இல்லாத, களங்கமில்லாத தைலம். அது மாத்திரமல்ல, அது கொண்டு வந்தப்பட்ட அந்த வெள்ளைக்கல் பரணிங்கிறது என்ன தெரியுமா? ரொம்ப காஸ்ட்லியான பளிங்கு கற்களால் செய்யப்பட்ட ஒரு கோப்பை. கேட்டீங்களா? பளிங்கு கற்களால் செய்யப்பட்ட கோப்பை. இப்போ யோசிச்சு பாருங்க, இவ கொண்டு வந்து ஆண்டவட்ட ஊத்தணுன்ட்டு வந்தது ஒரு சாதாரண ஒரு சொம்புல கொண்டு வரல, ஒரு குப்பியில கொண்டு வரல. ஊத்த போகிற இந்த தைலம் விலையேறப்பட்டது. அந்த விலையேறப்பட்ட தைலத்தை ஊற்றுவதற்கு அவள் கொண்டு வந்த பாத்திரம் விலையேறப்பட்டது. பிச்சைக்காரனுக்கு சாப்பாடு போடும்போது ஒரு சாதாரண பாத்திரத்தில் கொண்டு வந்து போடுவோம். நமக்கு ரொம்ப தெரிஞ்ச பெரிய பணக்கார சகோதரன் நண்பர் ஒரு வீட்டுக்கு வந்தால் அவருக்கு இருக்கிறதுலே புது தட்டை எடுத்து வச்சு கொடுப்போம். ஒருத்தனுக்கு பரிமாறுகிற அந்த பாத்திரத்தை வைத்தே நாம் அவர்களை எந்த அளவுக்கு மதிக்கிறோம் என்பதை
நாம் உணர்ந்து விடலாம். யோசித்து பாருங்கள். மனுஷனை மதிக்கிற மதிப்பு அவனுக்கு நம்ம கொடுக்கிற பொருள்ல தான் இருக்கு. இவள் அவ்வளவு காஸ்ட்லியான தைலம், விலையேற பெற்ற தைலம் மட்டுமல்ல, அது களங்கமில்லாதது, நளதம்னா ரொம்ப வாசனை வீசக்கூடாது, ஸ்பெஷல் வாசனை வீசக்கூடியது. இந்த தைலத்தினுடைய விலையை நான் உங்களுக்கு சொல்லட்டா? சரி, அதுக்கு முன்னாடி குஸ்டோகிட்ட வருவோம். இவன் இயேசுக்கு சாப்பாடு போட்டானே, ஒருவேளை 10 மீன் துண்டம் வச்சுருந்தாலும் அன்னைக்கு என்ன கறி போட்டான்னு தெரியாது. ஆனால் இயேசு விரும்பி சாப்பிட்ட ஒரு சாப்பாடு மீன் கறி இல்லையா? அப்போ 10, நம்ம ஊரில் ரொம்ப காஸ்ட்லியான மீன் எது? எனக்கு மீன் வாங்கி பழக்கம் இல்லை, சிஸ்டர் தான் வாங்குவாங்க. வஞ்சர மீனுன்னு வச்சுக்குவோம். வஞ்சர மீன் கொஞ்சம் காஸ்ட்லின்னு வச்சுங்க. 10 வஞ்சர மீனை மொத்தமாக இயேசுக்கு வச்சா கூட எவ்வளோ வந்துட போகுது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்புறம் அந்த ஊரில் ப்ரெட்டு கொடுத்துருப்பாங்க இல்லையா? அப்பமும் மீன் தானே. அவ்வளவு காஸ்ட்லியாக போட்டால் கூட இயேசுக்கு மட்டும் ஒரு 1000 ரூபா செலவழிச்சிருப்பானா? யோசிச்சு பாருங்க. இயேசுக்கு மட்டும் அவன் 1000 ரூபா செலவழிச்சிருப்பானா? அன்னைக்கு அந்த 1000 ரூபாய்க்கு செலவழிச்சிட்டு பீத்திக்கிறான் பாருங்க. ஐயோ, இயேசு வீட்டுக்கு வந்தார், நான் விருந்து கொடுத்து. இன்றைக்கி சில ஆட்கள் அப்படி தான் 10 ரூபா காணிக்க போட்டுட்டு ஊரெல்லாம் தம்பட்டம் அடிப்பாங்க. கேட்டிங்களா? இவன் இப்படி சாதாரண சாப்பாடு கொடுத்ததுக்கு காரணம் என்னங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். இது ஒரு தங்கச் சுரங்கம். இவள் கொண்டு வந்தாலே இந்த தைலத்தினுடைய விலை எவ்வளவு தெரியுமா? சராசரி ஒரு மனிதன் 1 வருடம் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தினுடைய மொத்த அளவு. புரியுதா உங்களுக்கு? ஒரு மனிதன், இப்போ ஒரு மனுஷனுக்கு குறைஞ்சது 10,000 ரூபா சம்பளம்னு வச்சுங்க மாதம். அப்போ 12 மாதத்துக்கு எவ்வளோ வாங்குது? 1,20,000 ரூபா. இந்த 1,20,000 ரூபாய்க்கு ஒருத்தன் எவனாவது வந்து சென்ட் வாங்கி கொடுப்பானா ஃப்ரெண்டுக்கு? இப்போ நம்முடைய சபை எனக்கு ஒரு 40,000 ரூபாய் சம்பளம் கொடுக்கறது. கேட்டிங்களா? இந்த 40,000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன் நான். யாராவது ஃப்ரெண்டுக்கு ஒரு பெர்ஃப்யூம் வாங்கி கொடுக்கலான்னு சொன்னால் இந்த 4,80,000 ரூபாய் வயிற்றை கட்டி வாயை கட்டி சேர்த்து வச்சு இந்த 4 லட்சம் கிட்டத்தட்ட 5 லட்சம்னு வச்சுங்களேன். 5 லட்சம் ரூபாயை கொண்டு போய் ஒரு சின்ன தைலம் வாங்கிட்டு வருவேனா? அதுவும் ஒரு ஃப்ரெண்டு கொடுக்க மாட்டேன். ஏன்னா இவ்வளவு தூரத்துக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. என் ஒரு வருஷ சம்பளத்தையும் ஒரு ஆளுக்கு கிஃப்டாக கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது. நான் ஒரு 400 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தா என்ன அர்த்தம்? என்னுடைய ஒரு மாத சம்பளத்திலேயே 100ல் ஒரு பகுதியை தான் நான் அவருக்கு கிஃப்டாக கொடுக்குறேன். இப்போ இவ செஞ்சதை பாருங்க. சராசரி ஒரு மனிதனுடைய 1 வருட சம்பளம் தான். இந்த 300 பணத்துக்கு விற்று ஏழைகளுக்கு கொடுக்கலான்னு சொன்னால் பார்த்தீங்களா? அந்த 300 பணம் என்பது, இதெல்லாம் நான் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பல்ல, சில வேத ஆராய்ச்சியாளர்கள் சொன்ன கருத்துக்கள். அவர்கள் 1 வருஷத்துக்குரிய சராசரி மனிதனுடைய 1 வருஷ சம்பளம் தான் இது. யோசிச்சு பாருங்க. இவ்வளவு பெரிய விலையேற பெற்றதை இவ கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இயேசுவை யார் என்று அவள் கணித்திருந்தாள். நன்றி உணர்வு வரும்போது நம்ம இயேசுக்கு நம்ம எவ்வளவு காணிக்க கொடுக்குறோங்கிறது முக்கியம் இல்லைங்க, எந்த மனசோட கொடுக்குறோங்கிறது தான் முக்கியம். சிலருக்கெல்லாம் தசம் வாமா, ஐயோ என்ன பிரசங்கம் கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. ஆரம்பத்திலேருந்து நம்ம சர்ச்சில் 20 வருஷமாக வர்றவங்க கூட இன்றைக்கி வரைக்கும் தசம் வாங்க கொடுக்குறது கிடையாது. ஒரு நாள் அவங்கள பார்த்து ஏன் கொடுக்கலன்னு நான் கேட்டது கிடையாது. ஏன்னா இயேசு மேலே இருக்கிற அன்பு அவ்வளோதான். அவங்க நினைப்பாங்க தரித்திரருக்கு கொடுக்கலாம், சோசியல் ஒர்க் கொடுக்கலாம், ஏழைகளுக்கு கொடுக்கலாம். ஏழைகளுக்கு கொடுக்கறது நல்லது, சோசியல் ஒர்க் கொடுக்கறது நல்லது. இவங்கள்ட்டெல்லாம் ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார்? தரித்திரர் எப்போவுமே உங்ககிட்ட இருக்காங்க, இவ என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக வைத்திருந்ததை இப்பொழுது கொண்டு வந்து என் சரீரத்தில் ஊற்றுகிறார். அல்ல கவனிங்க, இவளுடைய பணம், விலையேறப்பட்ட தைலம் எங்கே ஊற்றப்பட்டது? இவருடைய சிரசில் தலையில் ஊற்றப்பட்டது, அவருடைய சரீரத்தில் ஊற்றப்பட்டது. இவள் சம்பாதித்த சம்பாத்தியம் அத்தனையும் கொண்டு வந்து சரீரத்தில் கொண்டு வந்து போடுகிறாள். இந்த சரீரம் எது தெரியுமா? கிறிஸ்துவாகிய சபை. அதனால தான் ஆதி அப்போஸ்தலர்கள் தங்களுடைய சொத்தையெல்லாம் விற்று கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள். அப்படி வைத்தது தேவ திட்டம் என்று நான் சொல்ல மாட்டேன். அந்த அளவுக்கு இயேசுவை நேசித்தார்கள். ஏனென்றால் இப்படி செஞ்சதுனால யாருமே வேலைக்கு போகாமல் இருக்கிறதுனால பஞ்சம் ஏற்பட்டது. தர்ம பணம் சேகரித்து கொண்டு போக வேண்டிய நிலைமை வந்தது. இவள் எல்லாவற்றையும் எங்கே செலவழிக்கிறார்? இவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க? தரித்திரம் கொடுக்கலாம், சோசியல் ஒர்க் பண்ணலாம், அனாதைகள் இருக்காங்க, ஏழை விடுதிகள் இருக்கு, அங்கெல்லாம் செலவழிக்கலாம். எல்லாரும் சர்ச்சில் தானே போடுறாங்க, நம்ம போடாட்டி என்ன பெருசா? நீங்கள் போடுறது பெருசு இல்லை, போடாதது பெருசு இல்லை. சரீரம் யாருக்கு ஒப்பாக இருக்கிறது? இயேசுனுடைய சரீரம் சபை.
இயேசுனுடைய சரீரத்துக்கு செலவழிக்கிறது தான் நாம் தேவன் மேல் காட்டுகிற அன்பு. இன்னொரு பக்கம் ஆண்டவர் சொல்லியிருக்கார், ஏழைகள், பசியாக இருக்கவங்க, ஆகாரம் இல்லாதவங்க, வஸ்திரம் இல்லாதவங்களாம் பார்த்து இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்றும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். வேதம் இருபுறமும் கருக்குள்ளது, ரெண்டையும் நம்ம பேலன்ஸ் பண்ணி செய்யணும். சில ஆட்கள் எப்படி தெரியுமா, சர்ச் அப்படியே மறந்துடுவாங்க, ஏழை 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 ஏழைன்ட்டு போவாங்க. அவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா வேத வசனத்தினுடைய அஸ்திபாரம் இருக்காது. இவள் இவ்வளவு பணத்தையும் கொண்டு வந்து போட்டதற்கு காரணம் என்ன? யோசித்து பாருங்கள். இவ்வளவு பணத்தையும் கொண்டு வந்து போட்டதற்கு காரணம் என்ன? ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 9-10. வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையில் இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். அவளிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். அதே மரியாள் தான். இவளுடைய வாழ்க்கையினுடைய முதல் பகுதி எங்க பார்க்கிறோம்? கையுமையுமாக பிடிக்கப்பட்டவள். இரண்டாவது எங்க பார்க்கிறோம்? வெளியேற பெற்ற தைலத்தை அதே ஊர்ல இருந்த ஒரு சீமோனுடைய வீட்டில் கொண்டு வந்து உடைத்து ஊற்றுகிறார். இப்ப இவள் இவ்வளவு காரியத்தை இயேசுக்காய் செய்ததற்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? அன்பு. இப்படிப்பட்ட ஒரு நேசம் இயேசு சொல்லும் பொழுது இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெல்லாம் போகுதோ இவள் செய்தது சொல்லப்படும். ஒரு பெர்ஃப்யூமை ஊத்துனது முக்கியம் இல்லைங்க, அவளுடைய மனது உடைஞ்சு போய் கண்ணீரோடு ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கிற காரியம், ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைக்கும் போது உள்ளத்திலிருந்து கண்ணீர் பெருக பெருக, ஆண்டவரே நீர் எனக்கு செய்ததற்கு முன்பாக இதெல்லாம் எம்மாத்திரம். இவளுக்கு 7 பிசாசு பிடிச்சிருந்த ஒரு காலம் இருந்தது. அவளிடத்திலிருந்து 7 பிசாசுகளை கத்தர் துரத்தணும். அந்த 7 பிசாசு இருந்ததுனால தான் அவ்வளவு பெரிய விபச்சாரியா இருந்திருக்கா. அப்ப பிசாசுகளிலிருந்து இயேசு விடுதலை கொடுத்திருக்கிறார். கட்டுக்களிலிருந்து விடுதலை. இரண்டாவது பாவத்திலிருந்து மன்னிப்பு. மூன்றாவது மாற்றப்பட்ட வாழ்க்கை. இந்த 3 யாருடைய வாழ்க்கையில இருக்குதோ அவங்க தான் இயேசுக்கு அள்ளி கொடுக்க முடியும். அவங்க தான் இயேசுடைய ஊழியத்துக்கு தங்களை அர்ப்பணிக்க முடியும். செத்தாலும் பரவாயில்ல, இயேசு தான் எங்களுக்கு வேணும்னு இப்படிப்பட்டவங்க தான் சொல்ல முடியும். இந்த 3 அனுபவம் இல்லாத ஆட்கள் நம்ம ஏன் கொடுக்கணும்? இவ்வளவு கொடுக்கணுமா? 10ல் 1 கொடுக்கணுமா? 20ல் 1 கொடுக்கணுமா? 50ல் 1 கொடுக்கணுமான்னு கணக்கு பார்க்குறாங்கல்ல. இவங்க என்ன தெரியுமா, இந்த அனுபவம் இல்லை. அனுபவம் இருந்தால் அமௌண்ட்டை பற்றி நான் பேசலாம். அமௌண்ட் பெரிதல்ல, என் மனது. இயேசுவுக்காய் நான் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் எனக்கு இருக்கிற மனது. இவன் ஏன் இயேசுக்கு வெறும் சாப்பாடு மட்டும் கொடுத்தான் தெரியுமா? இவனுக்கு வியாதி சுகமாச்சு. இப்ப வியாதி சுகமான உடனே அவரை அவன் எப்படி பார்த்திருப்பான் தெரியுமா? ஒரு தீர்க்கதரிசியாக பார்த்தான். பழைய ஏற்பாட்டில் எலிசாங்கிற தீர்க்கதரிசி போகும்பொழுதுலாம் சூனேம் ஊரில் ஒரு பெண் அவனை அழைத்து சாப்பாடு போட்டு மேல் வீட்டில் ஒரு அறையை கட்டி டேபிள் சேரு விளக்கு எல்லாம் வச்சிரா. அப்போ பழைய ஏற்பாட்டிலும் ஊழியக்காரர்களை அழைத்து வீட்டில் விருந்து கொடுப்பது ஒரு பெருமைக்குரிய காரியம், ஒரு மரியாதைக்குரிய காரியம், இதெல்லாம் இருந்தது. எனவே இயேசு வியாதியை சுகமாக்கின உடனே இவரை தேவகுமாரனாக அவன் விசுவாசிக்கவில்லை, இரட்சகராக விசுவாசிக்கவில்லை, பாவத்தை மன்னிக்கிறவராக விசுவாசிக்கவில்லை, சுகம் கொடுக்கிற ஒரு தீர்க்கதரிசியாக கணித்தான். அதுக்கு ஆதாரத்தை நான் உங்களுக்கு சொல்லவா? ஆதாரத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் நாம் வாசித்த சம்பவத்தினுடைய தொடர்ச்சி. அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியாயிருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார், இவள் பாவியாயிருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டார். பார்த்தீங்களா? இவன் இயேசுவை எப்படி பார்க்குறான்? பழைய ஏற்பாட்டில் நிறைய தீர்க்கதரிசிகள் வந்தாங்க, அதை போல இவரும் ஒரு தீர்க்கதரிசி. அன்றைக்கு எலிசா குஷ்டரோகியை சுகமாக்கினார். நாகமானை சுகமாக்கினது யார்? தேவன். யாரை பயன்படுத்தினார்? எலிசா சொன்ன சொல்லை கேட்டு அவன் கீழ்ப்படிந்த போது குஷ்டரோகம் சுகமானது. அப்போ குஷ்டரோகம் பழைய ஏற்பாட்டிலும் சுகமாகி இருக்கிறது, தீர்க்கதரிசிகளை கொண்டு செய்திருக்கிறார். எனவே இயேசுவை எந்த அளவுக்கு அவன் மதிப்பிட்டான்னா, ஒரு ஊழியக்காரர், அவ்வளவுதான். இவர் ரொம்ப பெருமைக்குரியவர்ல, ரொம்ப இவருக்கு காஸ்ட்லியா செலவழிக்கணுங்கிற அவசியமே இல்லை. சரவணா ஸ்டோர்ல போய் காஸ்ட்லியா செலவழிக்கலாம், புகாரி ஹோட்டலில் போய் காஸ்ட்லியாக செலவழிக்கலாம், ஆனால் சர்ச்சுக்கு காஸ்ட்லியாக செலவழிக்க தேவையில்லை. ஏன் தெரியுமா? நம்ம இயேசுவை பார்க்குற கண்ணோட்டம், இயேசுவை பார்க்குற
கண்ணோட்டம். சர்ச்சுன்னு சொல்கிறத விட தேவ ராஜ்யம் சொல்கிறேன். ஏன்னா இவர் பாஸ்டர் இருக்காரு, அதனால தான் இப்படி பிரசங்கம் பண்ணி வரேன். இதுலேயும் குறை கண்டுபிடிக்கிற ஆட்கள் இருக்காங்க. தேவ ராஜ்யத்துக்கு இந்த பெண் இயேசுவை எப்படி பார்த்தாள்? என் கட்டுகளிலிருந்து எனக்கு விடுதலை கொடுக்கிற, கட்டுண்டவர்களை விடுதலையாக்குற அபிஷேகம் என்மேல் இருக்கிறது என்று இயேசு சொன்னாரே, அவளுக்குள் இருந்த அந்த பாவ கட்டுகளிலிருந்து இயேசு அவளை விடுவித்தார். இதை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரனை சகோதரி, என கண்பான தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் இந்த பிசாசின் கட்டுகள் உடைக்கப்பட்டு விட்டதா? அந்த கட்டுகள் இருக்கிற வரைக்கும் அவள் அந்த விபச்சார பாவத்தில் இருந்து கொண்டே இருந்தாள். இன்னைக்கு குடியை விட முடியல, சிகரெட்டை விட முடியல, சினிமாவை விட முடியல, சீரியலை விட முடியல, அதை விட முடியல, இதை விட முடியல. கட்டுகள், பிசாசின் கட்டுகள், நம்மையும் அறியாமல் அந்த கட்டுகள் உடைஞ்சாதான் கட்டுகளை உடைக்கிற தெய்வம் என்று அவரை அறிந்து கொள்ள முடியும். இவள் உணர்ந்தாள், என்ன, சாத்தானுடைய கட்டுகளிலிருந்து என்னை விடுவித்த இரட்சகர். அடுத்து என்ன, என் பாவங்களை மன்னித்தார். கையுமையுமா பிடிக்கப்பட்டு அவர் தண்டனை கொடுத்திருக்கலாம், ஆனா தண்டனை கொடுக்கல, என் பாவத்தை மன்னித்தார். இரக்கமுள்ள தெய்வம். ஒரு பக்கம் விடுதலை தருகிற வல்லமையுள்ள தெய்வம், இன்னொரு பக்கம் பாவத்தை மன்னிக்கிற ஒரு அற்புதமான தெய்வம், இரக்கமுள்ள தெய்வம். மூன்றாவது, அவருடைய அன்பை எப்படி கண்டுபிடிச்சா தெரியுமா? என்னையும் அவர் நேசிக்கிறாரே. லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் நடக்குது இல்லையா? நடந்த உடனே 10ஆம் அதிகாரத்தை பாருங்க. 10ஆம் அதிகாரத்தில் 38ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அது பெத்தானியாங்கிற கிராமம். அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். யாரு? இந்த மரியாள், விபச்சாரக்காரியாகிய மரியாளுடைய சகோதரி மார்த்தாள். அவ பாவம் பண்ணல, இயேசுவை தான் வீட்டுக்கு கூப்பிட்டான். வீட்டுக்கு வந்த உடனே மரியாள் எனப்பட்ட சகோதரி இருந்தாள். இந்த மரியாள் யாரு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 7ஆம் அதிகாரத்தில் பார்த்தோமே, அந்த பாவியாகிய ஸ்திரீ, பயங்கர விபச்சாரக்காரி. யோவான் 8ஆம் அதிகாரத்தில் கையுமையுமாய் பிடிக்கப்பட்ட ஸ்திரீ. இப்ப இயேசு வீட்டுக்கு வந்துட்டார். இயேசு வீட்டுக்கு வந்த உடனே அந்த மரியாள் என்ன செஞ்சா தெரியுமா? அவருடைய பாதத்தை பிடிச்சுக்கிட்டார். எப்பவுமே மரியாளுக்கு பிடிச்ச இடம் இயேசுவின் பாதம். ஃபாதர் அழகா பாடினார் இல்லையா, இயேசு பாதம் எனக்கு போதும். இந்த சப்ஜெக்ட் எடுக்கும்போது அந்த பாட்டு தன்னால வந்துடுது. பாதம் ஒன்றே வேண்டும், இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம், பாதம் ஒன்றே வேண்டும். நீங்க சொல்றீங்களா அப்படி? இவள் இயேசுடைய பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். இந்த பாவம் மன்னிக்கப்பட்டவங்க, விடுதலை பெற்றவங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க தெரியுமா? தேவனுடைய வார்த்தைக்கு. அன்றைக்கு இயேசு நேரில் இருந்தார், வார்த்தையாகிய இயேசு மாம்சத்தில் இருந்தார். அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தையை நேரடியாக கேட்டாள். இன்னைக்கு இயேசு மாம்சத்தில் இல்லை, இந்த வார்த்தை இயேசுவுக்கு சமம். இந்த வார்த்தையை படிக்க உட்கார்றீங்களா? இயேசுவை நேசித்தால் அவருடைய வார்த்தையை கேட்க அவருடைய பாதத்தில் அமருவோம், அவருடைய வார்த்தையை படிப்போம், அவருடைய வார்த்தையை படிப்போம். இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் இந்த சம்பவத்தை படித்த போதும் சரி, யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் உள்ள அந்த சம்பவத்தை படித்த போதும் சரி, என் கண்களில் நீர்த்தாரைகள் வர ஆரம்பித்தன. இப்படியும் ஒரு நேசமா, இப்படியும் ஒரு நேசமா. காரணம் என்ன? இவள் இயேசுனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறாள். மார்த்தாள் இயேசுகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறா, என்ன இயேசுவே, உங்களுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் சமையல் பண்ணிகிட்டு இருக்கேன், இவன் ஒரு வேலையும் செய்யாமல் சும்மா உங்கள் பாதத்தில் உட்காந்துட்டா. இயேசு சொன்னார், நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். இன்னைக்கு நிறைய பேருடைய பிரச்சனை என்ன தெரியுமா? இயேசுடைய பாதத்தில் உட்கார நேரம் இல்லை, வேலை 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 வேலை. அதெல்லாம் எடுபடக்கூடிய பங்கு. நீங்க எவ்வளவு நைட்டும் பகலும் சம்பாதிச்சாலும் அதுல வரக்கூடிய அந்த சம்பாத்தியம் வருமானம் வாழ்ற வரைக்கும் உதவும். ஆனா எடுபட்டு போகக்கூடிய பங்கு. வீடு எடுபடக்கூடியது, கார் எடுபடக்கூடியது, அந்தஸ்து எடுபடக்கூடியது, அழகு எடுபடக்கூடியது, உயர்வு எல்லாம் எடுபடக்கூடியது. ஆனால் இவள் பாதத்தை பிடித்தாளே, வார்த்தையை பிடித்தாளே, எடுபடாத நல்ல பங்கு. எடுபடாத நல்ல பங்கு. இந்த எடுபடாத நல்ல பங்கு ஆண்டவர் சொல்றார், பிடிச்சுக்கிட்டாங்க. சரி, இன்னொரு காரியத்துக்கு நான் வருகிறேன். இவ என் வீட்டுக்கெல்லாம் இயேசு வருவாரா அப்படின்னு ஏங்கினவ தானே? என் வீட்டுக்கெல்லாம் இயேசு வருவாரா அப்படின்னு ஏங்கினவ தானே? இப்போ அதனால தான் என் வீட்டுக்கு வராத இயேசுவை அவர் எங்கே இருக்காரோ அங்கே போய் பார்க்குறேன்ட்டு அங்கே போகிறோம். அங்கே ஒரு விருந்து நடக்குது. இன்னொரு வீட்டிலே போய் இயேசுவின் அன்பை அறிந்தாள்.
ஆனால் இப்போ தன்னுடைய வீட்டிலே வைத்து அந்த இயேசுவை பார்த்து அவருடைய பாதத்தில் அமர்ந்து விட்டார். எல்லோருக்கும் சந்தோஷம். இந்த பாவியான வீட்டுக்கு இயேசு வராரு. தெய்வ பிள்ளைகளே, ஒரு காலத்தில் ஏதோ ஒரு வீட்டில் நடந்த ஜெபக்கூட்டத்தில் போய் உட்கார்ந்து அந்த வீட்டில் பிரசங்கிக்கப்பட்ட இயேசுவை கேள்விப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், இரட்சகராக ஏற்றுக்கொண்டோம். ஆனால் நம்ம வீட்டில் அந்த இயேசு இருக்காரா? இன்னைக்கு இயேசுவை தேடி எங்கே போகிறோம்? அந்த பிரதர் பிரசங்கம் பண்ணாருனோ அப்படியே தெய்வ பிரசன்னம் இருக்கும், இயேசுவே பக்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும். அங்கே போனால் நடக்கும், இங்கே போனால் நடக்கும். இவருடைய ஆராதனை அப்படி, அவருடைய ஆராதனை அப்படி. உன் வீட்டில் அது இருக்குதான்னு ஆண்டவர் கேட்க விரும்புகிறார். இன்னொரு இடத்துல போய் உட்கார்ந்திருந்த போது இயேசுனுடைய பிரசன்னத்தை எப்படி ருசித்தாயோ அதே பிரசன்னம் உங்கள் வீட்டில் இருக்கிறதா? இயேசு தான் வீட்டுக்கு வந்த உடனே பெரிய சந்தோஷம், பெரிய சந்தோஷம். இப்போ இன்னொரு காரியத்தை சொல்கிறேன். இப்போ இந்த வீட்டுக்குள்ளே போன உடனே இவங்கெல்லாம் என்ன நினச்சாங்க? பாவியாகிய ஸ்திரீ. இவன் யாரு? குஷ்டரோகத்திலிருந்து சுகமானவன். இயேசு மட்டும் சுகம் கொடுக்காட்டா இவன் பாளையத்துக்கு புறம்பு இருந்திருக்கணும். இன்றைக்கி நம்ம என்ன தெரியுமா சொல்கிறோம்? ஐயோ இவங்க பெரிய பாவி, அவங்க அப்படி இப்படிங்கிறோம். நம்ம ஒரு காலத்தில் எப்படி இருந்தோம்? நான் எப்படி இருந்தேன்னு எனக்கு தெரியும். இயேசு என்னையே நேசிக்கிறாராங்கிற ஆச்சரியம் எனக்கு இருந்தது. அவ்வளோ மோசமானவன் நான், அவ்வளோ ஒரு துன்மார்க்கனாக வாழ்ந்தேன், அவ்வளோ பாவியாக வாழ்ந்தேன். இன்னைக்கு கண்மூடித்தனமாக இயேசுவை நேசிக்கிறதுக்கு காரணம் என்னையும் இயேசு நேசிக்கிறாரேங்கிறது தான். இப்போ என் வீட்டுக்கு இயேசு வந்துட்டாரே. இதை பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் இயேசுவை பார்க்க முடியுதா? இயேசுனுடைய பிரசன்னம் இருக்கா? இல்லை எப்போ பார்த்தாலும் ஒரே சண்டை, பிரச்சனை, வியாதி, வேதனை, ஒரே புலம்பல், ஒரே சத்தம், இதான் இருக்கா? இந்த மரியாளுடைய வீட்டில் இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்தவங்க யார் தெரியுமா? கஸ்டமர்ஸ், காசு கொடுக்குறவங்க. உங்கள் வீட்டுக்கு யாரை எதிர்பார்க்குறீங்க? காசு கொடுக்குறவங்களை எதிர்பார்க்குறீங்களா? ரட்சிப்பை கொடுக்குறவரை எதிர்பார்க்குறீங்களா? இப்போ இவ வீட்டுக்குள்ளே இயேசுனுடைய பாதம் பட்டு விட்டது. இவளுடைய வீட்டுக்குள்ளே பாதம் பட்டு விட்டது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் விபச்சாரம் பண்ணுறவன் மட்டும்தான் அவள் வீட்டுக்கு வருவான், வேசித்தனம் பண்ணுறவன் மட்டும்தான் அவள் வீட்டுக்கு வரும். அவள் வீட்டுக்குள்ளே ஒருத்தன் போனானாலே அவன் மோசமான ஆளாத்தான் இருக்கணும். அந்த வீட்டுக்கு இயேசு வந்துட்டாருங்க. உங்கள் வீடு எவ்வளவு மோசமான வீடாக இருந்தாலும், உங்கள் வாழ்க்கை எவ்வளவு மோசமான வாழ்க்கையாக இருந்தாலும் கூப்பிட்டா வருவார். இவளுக்கு பெரிய சந்தோஷம். இங்கே வந்ததுக்கப்புறம் இவளுடைய ஆக்டிவிட்டியை பார்க்குறாரு. என்ன தெரியுமா? எப்போ பார்த்தாலும் என் பாதத்தையே தேடுறாளே. முதல்ல சீமோனுடைய வீட்டில் இருக்கும்போது வந்து அவ்வளவு வெளியேறப்பட்டது, 1 வருஷத்துக்குரிய சம்பளத்துக்குரிய காரியத்தை கொண்டு வந்து என் பாதத்தில் ஊற்றுனா, ரொம்ப காஸ்ட்லியானதை எனக்கு கொடுத்தா, ரொம்ப ப்ரிசியஸானதை எனக்கு கொண்டு வந்து கொடுத்தா, ரொம்ப களங்கமில்லாத கொடுத்தா. நம்ம காணிக்கை போடும் போதில் கூட கிழிஞ்ச நோட்டை கூட போடுறோம். களங்கமில்லாத தைலம், எந்த கலப்படமும் இல்லை, எந்த குறையும் இல்லை. நீங்கள் கொண்டு வர்ற காணிக்க பியூராக இருக்கணும். பியூராக இருக்கணும்னு என்ன தெரியுமா? லஞ்சத்தில் வந்த பணமாக இருக்கக்கூடாது, பொய் சொல்லி சம்பாதிச்ச பணமாக இருக்கக்கூடாது, கள்ளத்தராசில் வந்த பணமாக இருக்கக்கூடாது. அது அக்கௌண்ட் நோட்டில் வேணா ஏறும், பரலோகத்தில் ஏறாது. களங்கமில்லாததை கர்த்தருக்கு கொடுப்போம், நேர்மையாய் சம்பாதிப்பதை கர்த்தருக்கு கொடுப்போம். களங்கமில்லாத கொண்டு நீங்கள் நினைக்கலாம், இவ வாழ்க்கை களங்கமான வாழ்க்கை தானே. இவள் களங்கமான வாழ்க்கை வாழ்ந்தவள், ஆனால் களங்கமில்லாத ஒரு தைலத்தை வாங்கி வச்சிட்டா, ரொம்ப காஸ்ட்லியானது. அந்த குப்பி பளிங்கு கற்களால் செய்யப்பட்டதாம். பளிங்கு கற்களால் செய்யப்பட்ட அந்த குப்பியை எடுத்துகிட்டு வந்து ஆண்டவருடைய பாதத்தில் ஒட்டைக்கிறா. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இவர் கொடுத்த ரட்சிப்புக்கு முன்பாக என் வீட்டில் இதுவரைக்கும் எது பெருசு, எது வெளியேறப்பட்டது என்று நினைத்தேனோ அவருடைய பாதத்துக்கு முன்பாக இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு உடைத்தார். இதைத்தான் பவுல் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று எண்ணுகிறேன். அவரை அறிகிற அறிவுக்காக, அவரோடு உயிர்த்தெழுதுகிற அனுபவத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று எண்ணுகிறேன். ஆம், ஒரு முறை ஒரு ஊழியக்காரன் ஆண்டவரை பார்த்து கேட்டாராம், ஆண்டவரை நான் நிறைய படிக்கணும். நிறைய ஊழியக்காரர்ல ஒரு விசுவாசி நிறைய படிக்கணும் ஆண்டவரை, உலகத்தில் இருக்க எல்லா பல்கலைக்கழகங்களில் போய் பெரிய பெரிய படிப்பு படிக்கணும், அமெரிக்காவில் போய் படிக்கணும், லண்டனில் போய் படிக்கணும், ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியில் படிக்கணும், கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் படிக்கணும், அப்படிலாம் கேட்டாராம். ஆண்டு சொன்ன, மகனே நீ என்னுடைய மகன், உன்னுடைய ஆசையை நிறைவேற்றுவது என்னுடைய கடமை, எங்கே வேணாலும் போய் படி அப்படின்னு சொன்னாராம். இவன் பெரிய பெரிய படிப்பு படித்து எல்லா இடத்துலையும் சுற்றி படிச்சுட்டு ஒரு சூட்கேஸ் நிறைய சர்டிஃபிகேட், உலகத்தில் பெரிய படிப்பு படித்த மேதாவி, அப்படி ஒரு நிலைமையில் வர கப்பல் பிரயாணத்தில் வந்து கொண்டிருக்கிறான். அந்த நாட்களில் நடந்தது.
கப்பல் பிரயாணத்தில் வந்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் கேட்டாராம், மகனே உன் ஆசையெல்லாம் நிறைவேறிச்சா? ஆமாம் ஆண்டவரே. உன் சூட்கேஸில் என்ன இருக்கு? எனக்கு ரொம்ப விலையேற பெற்ற பொக்கிஷம். என்னது? நான் இத்தனை ஆண்டு காலம் செலவழித்து படித்த படிப்புக்குரிய அந்த நற்சான்றிதழ்கள், அந்த சர்டிஃபிகேட்ஸ் இருக்கிறது. நான் 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 வாங்கின பரிசுகள், நான் பெற்ற நன்மதிப்பு சான்றிதழ்கள், என்னுடைய படிப்புக்கேற்ற சான்றிதழ்கள் எல்லாம் விலையேற பெற்றது ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னாராம், உன் ஆசையை நிறைவேற்றிட்டேன், எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்கு, நிறைவேற்றுவாயா என்று கேட்டாராம். சொல்லுங்க ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னாரா, இந்த சூட்கேஸை தூக்கி இந்த கடலில் தூக்கி போட்டு என் ஊழியத்துக்கு வருவையான்னு கேட்டாராம். ஷாக் ஆயிடுச்சு. எத்தனை ஆண்டுகள், எத்தனை இரவுகள் கண் விழித்து படித்தோ, எவ்வளவு கஷ்டப்பட்டு எக்ஸாம் எழுதினோம், இவ்வளவு எழுதி உலகத்திலே அதிகமாக படித்த ஒரு மேதாவி என்கிற அந்த பெயரோடு நம்முடைய நாட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். நாட்டில் இருக்க சொந்த பந்தங்கள், உறவினர்கள், உடன் பிறந்தவர்கள், பெற்றோர்கள் எல்லாம் அவளோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் என்னுடைய சர்டிஃபிகேட்லாம் காட்ட போகிறேன், என்னுடைய மெடல்ஸ் எல்லாம் காட்ட போகிறேன், எல்லாத்தையும் கொண்டு போய் காட்ட போகிறேன்னு சொல்லும்போது எல்லாத்தையும் தூக்கி கடலில் போடுன்னு சொல்கிறாரே. ஒரு கணம் அவன் உள்ள ஒட்டாஞ்சது. ஆண்டவர் சொன்னாரா, மகனே நீ ஆசைப்பட்ட எல்லாத்தையும் உனக்கு நிறைவேற்றினேன், எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், இதெல்லாம் தூக்கி போட்டு வருவியா? ஒரு கணம் அவனால் பதில் சொல்ல முடியவில்லை. முழங்கால் படியிட்டு ஜெபித்தா ஜெபித்தா ஜெபித்தா. கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்தா, தேவனுடைய அன்புக்கு முன்பாக நான் மேன்மையாய் நினைக்கிற எதுவும் எனக்கு மேன்மை அல்ல, இப்பொழுது அவைகளை போடுகிறேன் என்று அவ்வளவு சர்டிபிகேட், மெடல்ஸ் எல்லாவற்றையும் அந்த கடலில் தூக்கி எறிந்து விட்டு ஆண்டவரிடத்தில் கரங்களை உயர்த்தி, ஒன்றுமில்லாமல் வந்தேன், இப்பொழுதும் ஒன்றுமில்லாமல் இடத்தில் வருகிறேன் என்று ஆண்டவர் சொன்னாராம். இனிமேல் தான் இதைவிட மேலான அநேக காரியங்கள் உனக்கு கிடைக்கப் போகிறது. என்னுடைய வல்லமை உன் மூலமாய் வெளிப்பட போகிறது, என்னுடைய வரங்கள் உன் மூலமாய் வெளிப்பட போகிறது என்று யோசித்து பாருங்க. இவள் எதை ரொம்ப ப்ரெசியஸாக நினைச்சாலோ, விலையேற பெற்றதாக நினைச்சாலோ, இயேசுனுடைய பாதத்துக்கு முன்னாடி அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் அந்த பரிசையன் சாப்பாடு கொடுக்கறதையே பெருசாக நினைச்சான். ஆனால் இவர் ரொம்ப பெருசாக நினைச்சதை அவருக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லைன்னு உடச்சி போட்டான். இப்போ அங்கே இருந்தவங்களாம் பெரிய பரிசுத்தவான்கள் மாதிரி தன்னை நினைச்சவங்க இவளை பார்க்கும்போது அருவருப்பாக பார்த்தாங்க. இவள்லாம் என் வீட்டுக்கு வரலாமா? அவள் இவர்கள் வீட்டுக்கு வந்ததே அருவருப்பாக நினைச்சாங்க. இப்போ இயேசுவே அவள் வீட்டுக்கு போயிட்டார். யோசிச்சு பாருங்க, இயேசுவே அவர் வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ இயேசுவே என்ன நினைச்சிருப்பாங்க? அடிக்கடி வேற போக ஆரம்பிச்சிட்டார். இதனால தான் டாவின்சி கோட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படத்தை எடுத்தவன் என்ன பண்ணியிருக்கான், இயேசு அடிக்கடி போய் இந்த மரியாள் வீட்டுக்கு போய் அந்த மரியாளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, கல்யாணம் பண்ணிட்டு இந்தியாவுக்கு ஓடியாந்துட்டாரு அப்படின்லாம் கதைகள்லாம் இருக்குது. டாவின்சி கோடுங்கிற படம் மோசமானது, பிசாசினால் எடுக்கப்பட்டது, இயேசு கிறிஸ்துடைய நற்பெயரை கெடுப்பதற்காக. அவருடைய பெயரை யாரும் கெடுக்க முடியாது, என்ன கதை விட்டாலும் யாரும் கெடுக்க முடியாது. இந்த மரியாளுடைய வீட்டுக்கு அடிக்கடி இயேசு வர ஆரம்பித்தார். வந்து என்ன தெரியுமா அங்கே கண்டுபிடிச்சாரு, இந்த 3 பேரும் அளவு கடந்து இயேசுவை நேசிக்க ஆரம்பித்தாங்க. மார்த்தாள் ஆண்டவருக்கு பணிவிடை செய்கிற ஊழியத்தை செய்தார். இந்த லாசரு இயேசுவோடு கூட பந்தி இருக்கிற அனுபவத்திலே இருந்தார், ஐக்கியப்பட்டார். இந்த மரியாளோ எப்பொழுதுமே அவருடைய பாதத்தில் விலையேற பெற்ற தைலம். எத்தனை தடவை ஊத்துனா தெரியுமா? 2 முறை. தன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட உடனேயே அவருக்கு நன்றி செலுத்துவதற்காக போய் விலையேற பெற்றதை அவருடைய பாதத்தில் ஊற்றிவிட்டாள். எங்கே வைத்து? சீமோனுடைய வீட்டில் வைத்து. இப்போ யோவான் 11ஆம் அதிகாரத்தில் இறந்து போன தன்னுடைய சகோதரனை இயேசு உயிரோடு கூட எழுப்பி கொடுத்து விட்டார், இழந்து போனதை கொடுத்து விட்டார். இப்போ இவளுக்குள்ள இன்னும் ஒரு ஆசை என்ன தெரியுமா? இன்னும் இந்த தைலம் இருக்க நம்ம வீட்டில், இன்னும் விலையேற பெற்றது இருக்கே, ஒரு முறை கொடுத்ததில் திருப்தி அடையக்கூடாது. ஏன்னா அவர் ஒரு முறை மட்டும் அற்புதம் செய்யலை. இன்னைக்கு சிலர் என்னைக்காவது ஒரு நாள் ஆண்டவருக்கு கொடுத்த ஒரு காணிக்கையை சாகிற வரைக்கும் சொல்லி காட்டுவாங்க, ஆனால் ஒரு தடவை கொடுத்ததுக்கப்புறம் கொடுத்துருக்க மாட்டாங்க. கேட்டிங்களா? ஆனால் அவர் செய்த அன்புக்கு முன்பாக நான் ஒரு விஷயம் மட்டுமல்ல, ஒவ்வொரு விஷயம் என்னுடைய நேசத்தின் உச்சிதத்தை அவருக்கு தருவேன். மணவாட்டி சொன்னா இல்லையா உன்னத பாட்டின் புத்தகத்தில், அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு தருவேன். இந்த மணவாட்டி சொல்றா, என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு தருவேன் என்று சொல்லுவது போல யோவான் 12ஆம் அதிகாரத்தில் மீண்டும் அந்த சம்பவத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். 11ஆம் அதிகாரத்தில் லாசர் உயிரோடு கூட எழுப்பி ஆயிற்று. இப்போ 12ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசர் இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார்.
அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தால், லாசரும் அவருடனே கூட பந்தியிருந்தவர்களில் ஒருவனாயிருந்தான். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கமில்லாத நளதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தார். மறுபடியும் லூக்கா 7ஆம் அதிகாரத்துக்கு நான் வருகிறேன். லூக்காம் 7ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அங்கே ஒரு பரணியில் ஒரு குடுவையிலே கொண்டு வருகிறார். கொஞ்சம் கொண்டு வந்து ஊத்துறார். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ராத்தல் கொண்டு வந்து அவருடைய பாதங்களிலே பூசி. அங்கே என்ன போட்டிருக்கு? அங்கேயும் பரிமள தைலத்தை கொண்டு வந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க் எழுதும்போது, மத்தேயு எழுதும்போது விலையேற பெற்ற தைலம், நறுமணமுள்ள தைலம். இன்னும் ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் பாருங்க. உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணி. மார்க் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில். அப்போ எவ்வளவு காஸ்ட்லியானதை சேர்த்து வச்சிருக்கா பாருங்க. எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு ஒரு முறை செய்தது மட்டுமல்ல, முன்னாடி செய்ததை விட இப்போ இன்னும் அதிகமாக செய்கிறேன். நாம் ஆண்டவருக்கு கொடுக்கிற தன்மை வர வர கூடுதா, வர வர குறையுதா, குறைஞ்சே போச்சா? ஆனால் இவளுடைய வாழ்க்கையில் வர 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 ஆண்டவருக்கு கொடுக்கிற தன்மையை அதிகப்படுத்திக்கிட்டே இருந்தா. எனக்கு அன்பானவர்களே, நான் ஒன்றை சொல்லுகிறேன். நான் அமௌண்ட்டை சொல்ல விரும்பலை, ஏன்னா அது யூடியூப்பில் எல்லாருக்கும் போகுது. நாம் ஆரம்பத்தில் சபை ஆரம்பித்த போது ஸ்தாபனத்துக்கு கொடுத்த பணம் வர 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 அதிகமாகி நம்முடைய தகுதிக்கு மிஞ்சி அதிகமாக ஸ்தாபனத்துக்கு கொடுக்க கர்த்தர் உதவி செய்தார். இந்த கொரோனா டைமாக இருந்தாலும் முதல் அலை வந்தபோது அதிகமாய் கொடுக்க முடியவில்லை. இந்த 2வது அலையிலும் நாம் கொடுக்க வேண்டிய காரியங்களை, ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டியது, சில விதவைகளுக்கு கொடுத்திருக்கிறோம். இதையெல்லாம் செய்ய கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார். நாம் வளர வளர அறிவில் மட்டுமல்ல, தேவன் மேல் இருக்கிற பாசத்தில் வளர வேண்டும். அவர் என்னை நேசிக்கிறாங்கிறத, நான் அவரை நேசிக்கிற நேசத்திலே நான் வளர வேண்டும். நான் அவருக்கு கொடுப்பதிலே வளர வேண்டும். அவருடைய பாதத்தில் அமருவதில் வளர வேண்டும். இப்போ இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டா? அந்த வீடு முழுவதும் தைலத்தால் நிறைஞ்சிருந்தது இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இப்போ பாருங்க, இந்த மரியாளுடைய வீட்டுக்கு யாருமே வரமாட்டாங்கன்னு நான் சொன்னேன்ல, ஏன்னா இவ பாவியான ஸ்திரீ. இப்போ 11ஆம் அதிகாரத்தில் லாசரு மரித்து போயிட்டான். லாசரு மரித்து போன பின்பு அவள் வீட்டில் தங்கியிருக்க 4 நாள் ஆயிட்டு அவள் வீட்டில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. அவள் அழுதுகிட்டு இருக்கும்போது நிறைய யூதர்கள் வந்து அவள் வீட்டில் உட்காந்து அழுகிறாங்க. 31ஆம் வசனம். அப்பொழுது வீட்டிலே அவளுடனே இருந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லி கொண்டிருந்த யூதர்கள் மரியாள் சீக்கிரமாக எழுந்து போகிறதை கண்டு அவள் கல்லறையத்தில் அழுகிறதுக்கு போகிறாள் என்று சொல்லி அவளுக்கு பின்னே போனார்கள். காரியம் எப்படி மாறுதலாக முடிஞ்சது பார்த்தீங்களா? மோசமான ஆட்கள் வந்த அந்த வீடு இயேசு வந்த பின்பு சுத்தமாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அவள் அந்த தொழில் செய்யலை. தேவப்பிள்ளைய ஒரு தடவை கர்த்தர் உன்னை மன்னிச்சிட்டாருன்னா திரும்ப செத்தால் அந்த பாவத்தை செய்யக்கூடாது. அதான் தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பு. இவள் திரும்ப அந்த வீட்டுக்கு அந்த கஸ்டமர் வர்றபடி நடந்து கொள்ளலை. இப்போ இவள் வீட்டுக்குள்ளே வர்றவங்களாம் நல்ல தரமுள்ள மனிதர்கள். இப்போ ஆறுதல் சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துட்டாங்க. காரணம், நம்ம இயேசு வந்துட்டு ஒரு வீட்டுக்குள்ளே வந்துட்டு போயிட்டா அந்த வீட்டில் இருக்கிற நிலைமை தலைகளாக மாறிடும். ஸ்டாண்டர்டாக மாற்றுறாரு. தரமுள்ள குடும்பமாக மாத்திரம். உங்கள் குடும்பம் தரமுள்ள குடும்பமா? பணத்தில் இருக்க தரம் அல்ல, சுற்றிலும் இருக்கிறவருடைய நற்சாட்சி பெற்ற தரம். இயேசு அந்த வீட்டில் இருக்கிறார். அந்த வீட்டில் நறுமண தைல வாசனை வீசுகிறது, சாட்சியின் வாசனை வீசுகிறது. சொல்ல முடியுமா? உங்கள் வீடு நற்சாட்சி பெற்ற வீடாக இருக்கிறதா? இவளுடைய வீட்டில் வாசனை வீச்சிட்டு நாற்றம் எடுக்கிற குடும்பம் நறுமணமுள்ள குடும்பமாய் மாறிட்டு. இந்த சொசைட்டியில் என்னையும் ஒரு நல்லவளா ஆண்டவர் வாழ வச்சாரு, எனக்கும் விடுதலை கொடுத்தார். இவளுடைய வாழ்க்கை மாறினதுனால்தான் யூதர்கள் அவளுடைய வீட்டுக்கு வந்தார்கள். கஸ்டமர்ஸ் வரல. பழைய நிலைமையில் இருந்தபோது வந்த அந்த விபச்சாரம் பண்ணுறவன், வேசித்தனம் பண்ணுறவன் வரல. அவங்களுக்கெல்லாம் டாட்டா கொடுத்துட்டா. பழைய நட்பை முறித்து விட்டாள். பழைய தகாத உறவுகளை முறித்து விட்டாள். ஆண்டவருடைய அன்புக்கு இடையூறாக இருக்கக்கூடிய எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டா. இப்போ இந்த குடும்பத்தை ஒரு கௌரவமான குடும்பமாக கர்த்தர் மாற்றிட்டார். அதனால நல்லவங்கள்லாம் அவள் வீட்டுக்கு வராங்க. யோசிச்சு பாருங்க. இவளுடைய வீட்டில்
இருந்த நிலைமையை கர்த்தர் மாற்றினார். அதனால தான் சொன்னேன், மாற்றப்பட்ட வாழ்க்கை. இவள் வாழ்க்கை மாறினது என்பதை அந்த யூதர்கள் கண்டுபிடித்தபடினால்தான் தைரியமாக வருகிறார்கள். லாசர் செத்து போன உடனே ஆறுதல் சொல்ல வர்றாங்க. ஆனால் லாசருவை இயேசு உயிரோடு எழுப்பினதுக்கப்புறம் அந்த லாசருவை பார்க்கறதுக்குன்னே நிறைய பேர் வந்து இயேசு மேல் விசுவாசம் வைத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. 12:10 லாசருவை நிமித்தமாக யூதர்களில் அநேகர் போய் இயேசுவிடத்திலே விசுவாசம் வைத்தபடியால். யோசிச்சு பாருங்க, அந்த வீடு எப்படி இருந்திருக்கும், எப்படி இருந்திருக்கும். எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான காரியம் என்னன்னா, எவெல்லாம் இவ வீட்டுக்குள்ளே வர்றதை அவமானமாக நினைச்சானோ இப்போ இவ வீட்டுக்கு வர்றதை கௌரவமாக நினைக்கிறான். ஏன்னா இயேசு அந்த வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போகிறார். இயேசுனுடைய பிரசன்னம் இருக்கிற வீடு, இயேசுனுடைய பரிசுத்தம் இருக்கிற வீடு, இயேசு கிறிஸ்துடைய அங்கே நற்சாட்சி, சமாதானம், சந்தோஷம் எல்லாம் இருக்கக்கூடிய வீடாக மாறிவிட்டது. ரொம்ப பெருசாக நினைச்சான் பார்த்தீங்களா சீமோன். அவன் என்ன நினைச்சிருப்பான், இவள் பாவியா இருக்கிறாளே, பாவியா இருக்கிறாளே, இவர் பெரிய யோகியதை மாதிரி. அவன் இயேசுவை கணித்தது, நல்ல கவனிங்க, அவன் இயேசுவை கணித்தது ஒரு தீர்க்கதரிசியாக மட்டும்தான். ஆனால் இவள் கணித்தது இரட்சகராக, இரட்சகராக, என் வாழ்க்கையை மாற்றக்கூடிய தெய்வமாக, எனக்கு ஒரு புது வாழ்க்கை கொடுத்த ஒரு தெய்வமாக, என் பாவங்களை மன்னித்து என்னை பரலோகத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு தெய்வமாக. நம்ம இயேசுவை எப்படி கணிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் அவரை நேசிக்க முடியும். சும்மா வேலை கொடுத்தாரு, தோத்திரம், ஒரு சாட்சி சொன்னேன், மாத சம்பளத்தை கொடுத்தேன், என் வியாதியை மாற்றினாரு, ஒரு ஸ்தோத்திர காணிக்க போடுறேன், இந்த லெவலில் ஆண்டவரை பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மாறாது. ஆனால் இரட்சகராக பாருங்க, என் பாவத்தை மன்னித்தார், என்னுடைய வாழ்க்கையில் இந்த பிசாசின் கட்டுகளிலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்தார், எனக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுத்தார். எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமான சாட்சி. அதனால தான் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த உடனே முதல்ல இவளுக்கு தரிசனமானாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் பார்த்தீங்கன்னா 20ஆம் அதிகாரத்தில் அதிகாலையில் இருட்டோட போறா. இவள் ஏற்கனவே முறைகட்ட வாழ்க்கை வாழ்ந்தவள், ஊருக்கே தெரியும். ரோம போர்ச்சவங்க ரொம்ப மோசமான ஆட்கள். இருட்டோட ஒரு பெண் அங்கே போகிறாள். ஒரு குடும்ப பெண் போயிருந்தா கூட பயபக்தியாக இருந்திருப்பானுங்க. இவள் ரட்சிக்கப்பட்டு விட்டிருந்தாலும் அந்த சமுதாயத்தில் ஒரு சிலர் பழைய விபச்சாரக்காரி தானே என்று பார்த்தவர்கள் இருப்பார்கள். அப்படி ஒருவேளை அந்த போர்ச்சவர்கள் இவளோடு தகாத உறவு வைத்திருப்பதற்கும் சந்தர்ப்பம் இருந்திருக்கலாம். இதெல்லாம் தெரிந்தும் தைரியமாக இயேசுவின் மேல் இருக்கிற அன்பினாலே பயத்தை பற்றி கவலைப்படாமல் கல்லறைக்கு போகிறாள். போய் பார்த்தாங்க, காலியா இருக்கு. பேதுருட்ட வந்து சொல்றா, யோவான்ட்ட வந்து சொல்றா, 2 பேரும் போய் பார்த்துட்டு அவங்க போயிட்டாங்க. நான் இவள் இயேசுவை பார்க்கிற வரைக்கும் விடாம அங்கே நின்று, திடீர்னு பின்னாடி ஒரு குரல் கேட்குது, இயேசு நிற்கிறாரு, இயேசுன்னு தெரியல. தோட்டக்காரர்னு நினச்சிட்டு, ஐயா இயேசுவை எங்கே வச்சிங்க சொல்லுங்க, அந்த இடத்த மட்டும் காட்டுங்க, நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன், எனக்கு இயேசு வேணும். நான் செத்து போயிருந்தாலும் அந்த சடலமாக இருந்தாலும் இயேசு எனக்கு வேணும்னு ஆசைப்பட்டேன். அப்போ தான் இயேசு சொல்கிறார், மரியாளே அப்படின்னு சொன்னோடனே அவளுடைய கண்கள் திறக்கப்பட்டு, ரபூனி ரபூனி நான் போதுகிறே. அவளுக்குள்ள இருந்த அந்த சந்தோஷம். அன்பானவர்களே, உயிர்த்தெழுந்த இயேசுவை தரிசித்தவள். இன்னைக்கு நமக்கு என்ன பாக்கி இருக்கு தெரியுமா? இயேசுடைய ரட்சிப்பை ருசித்து இருக்கிறோம், இயேசுடைய சுகமளிக்கிற வல்லமையை ருசித்து இருக்கிறோம், இயேசு நம்முடைய தேவைகளை சந்திக்கிற வல்லமையை ருசித்து இருக்கிறோம். ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசுவை இன்னும் கண்கூட பார்க்கல. எப்போ தெரியுமா பார்ப்போம்? எக்கால சத்தம் கேட்க போகிறது. அன்றைக்கு மரியாளுக்கு கிடைத்த எல்லா அனுபவத்தை விட மிக முக்கியமான அனுபவம், உயிர்த்தெழுந்த இயேசுவை அவள் தரிசித்தாள். அநேகருக்கு போய் சாட்சி சொன்னான். இன்னைக்கு உயிர்த்தெழுந்த இயேசுவை நாம் உணர்ந்திருக்கிறோம், இன்னும் பார்க்கவில்லை. எனவே பார்ப்பதற்கு முன்பாக அவரை பற்றிய சாட்சியை போய் எல்லா இடத்திலும் சொல்ல வேண்டும். அநேகரை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு நம்ம வீட்டுக்கு இயேசுவை தேடி நிறைய பேர் வரணுங்க. இயேசு இந்த மரியாள் வீட்டில் இருக்கும் போதெல்லாம் நிறைய பேர் வந்தாங்க. ஒரு காலத்தில் இன்னொரு வீட்டில் போய் இயேசுவை தேடி போனா, இன்னைக்கு தன் வீட்டில் இயேசுவை அநேகருக்கு அறிமுகப்படுத்துகிறாள். நீங்க செய்றீங்களா? நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் அடுத்த வீட்டில் போய் தானே இயேசுவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க. அவங்க வீட்டில் நடந்த ஜெப கூட்டம், இங்கே நடந்த கேர்சல்னு சொல்லி. உங்கள் வீட்டில் நிறைய பேர் இயேசுவை பார்க்க வேணாமா? சீக்கிரத்தில் உங்கள் வீட்டில் ஒரு கேர்சல் ஆரம்பிங்க. சுற்றில் இருக்கவங்களுக்குலாம் இயேசுனுடைய அன்பை சொல்லுங்க. உங்கள் வீட்டில் வந்து இயேசுவை பார்க்கட்டும். நமக்கு இருக்கிற ஒரே ஒரு பாக்கி, இந்த மரியாள் உயிர்த்தெழுந்த இயேசுவை நேருக்கு நேராய் பார்த்தது போல இயேசு வரப்போகிறார். உலகத்தில் நடக்கிற எல்லா காரியங்களும் இயேசு வருகிறார் என்பதை ஆணித்தரமாய் பறைசாற்றி கொண்டே இருக்கிறது. இயேசுவை பார்ப்போமா? பார்க்க போறதுக்கு ஆயத்தமா இருக்கமா? அந்த எக்கால சத்தம் துணிக்கும் பொழுது
பிரதான தூதனுடைய சத்தத்தோடு வரும்பொழுது, தேவ எக்காலத்தோடு வரும்பொழுது, கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு வரும்பொழுது நம்ம அவரை முகமுகமாக பார்க்க போகிறோம். உங்கள் வாழ்க்கை இந்த சீமோனை போல ஏதோ ஒரு விடுதலை கிடச்சிது, ஒரு சாப்பாடு கொடுக்குறேன், ஏதோ ஒரு ஸ்தோத்திர காணிக்க கொடுக்குறேன், அதோட என் வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னா அதை பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கேனா? எனக்குரிய மேன்மை எல்லாம் இயேசுக்கு. என் வாழ்க்கையில் மேன்மையாய் காணப்படுகிற எதுவும் அவருடைய பாதத்துக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை என்று எல்லாவற்றையும் இயேசுக்காய் அர்ப்பணிக்கக்கூடிய அந்த உன்னத நேசம் உங்களுக்குள் இருக்கிறதா? உங்களுடைய நேசத்தின் உச்சிதத்தை அவருக்கு தருவீர்களா? 1 மணி நேரத்தை கூட அவருக்கு கொடுக்க முடியலையே, ஒரு அரை மணி நேரம் கூட அவருடைய வேதத்தை திறந்து வச்சு உட்காந்து வாசிக்க முடியலையே. கண்ணில் முடி ஜெபம் பண்ணுமா, அர்ப்பணிப்போமா? காமா சாந்தராதியா ரபா கபாலபா ரபா சாந்தராதா ரபா. ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் நிரப்புவீராக. எங்களை நாங்களே மேன்மையாய் நினைத்து கொண்டிருக்கிற காலங்கள் எல்லாம் போதும் ஐயா. எங்களை குறித்தே நாங்கள் உயர்வாய் நினைத்து கொண்டிருக்கிற காலங்கள் எல்லாம் போதும். அந்த பரிசேயனை போல ஏதோ 1-2 செய்ததையே பெரிதாய் பேசிக்கொண்டிராதபடி, எவ்வளவு பெரிய காரியத்தை ரொம்ப சிம்பிளாக செஞ்சுட்டு ஒன்றுமே செய்யாதது போல அழுதுகிட்டு இருந்தாலே, நாங்கள் என்னதான் உங்களுக்கு செஞ்சாலும் நீங்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த பாவ மன்னிப்பு, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த ரட்சிப்பு, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு மாற்றப்பட்ட புதிய வாழ்க்கை, இதுக்கு முன்னாடி எதை நாங்கள் மேன்மையாக நினைக்க முடியும்? உங்களுடைய அன்புக்கு முன்பாக எதுவுமே ஒன்றுமில்லை அப்பா, எதுவுமே ஒன்றுமில்லை. ஆண்டவரே, உங்களுடைய அன்பை நினைக்கும் போது எங்கள் உள்ளம் உடைகிறது. அதனால் தன் உள்ளம் உடைவதற்கு அடையாளமாக அந்த விலையேற பெற்ற ஆண்டவரே அந்த தைலத்தினுடைய குப்பியை கொண்டு வந்து உடைத்தார். பளிங்கு கற்களால் செய்யப்பட்ட அந்த தைலம் நிறைந்த குப்பியை உடைத்தார். இயேசுக்கு முன்பாக இதெல்லாம் ஒன்றும் இல்லை. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எதெல்லாம் மேன்மையாக நினைக்கிறோமோ அதெல்லாம் உடைக்கிறோம்ப்பா, உடைக்கிறோம். எங்களுடைய படிப்போ, எங்களுடைய அந்தஸ்தோ, ஜாதியோ, மதமோ, எங்களுடைய பதவியோ, பணமோ, எதெல்லாம் நாங்கள் மேன்மையாக நினைக்கிறோமோ இயேசுவின் பாதத்தில் அவைகளை நாங்கள் உடைக்கிறோம், உடைக்கிறோம், உடைக்கிறோம். நீர்தான் வெளியேற பெற்றவர், நீதான் பெரியவர். அதிகமாய் நாங்கள் நேசிக்கணும். எங்கள் வீட்டில் இயேசு இருக்கிறது அநேகருக்கு நாங்கள் காட்டணுமப்பா, காட்டணும். உங்களை காட்டுறதை விட்டுட்டு நீங்கள் கொடுத்ததை அல்லவா நாங்கள் காட்டிக்கிட்டு இருக்கோம். தெய்வமே, மனம் இறங்கும். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் தொடும். தேவனுடைய அன்பு ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் இப்பொழுதே ஆண்டவரை உடைக்கும்படியாக நான் செபிக்கிறேன், உடைக்கும்படியாக செபிக்கிறேன். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. ஒவ்வொருவருடைய இருதயமும் நொறுங்குண்ட இருதயமாய் மாறட்டும். இந்த மாதிரியால் மாற்றப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தபடினா அன்றைக்கு இன்னொரு வீட்டுக்குள்ளே நுழையும் போது பாவி என்று சொன்னவர்கள், இன்னொரு வீட்டுக்குள்ளே நுழையும் போது பாவி என்று சொல்லி பழி கூறினவர்கள் அத்தனை பேர் ஒரு நேரம் வந்தபோது இவளுடைய வீட்டுக்கும் வர ஆரம்பித்தார்களே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவை பிறருக்கு காட்டுகிற ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தார். இயேசுக்காக எதையும் நஷ்டமும் குப்பையும் என்று எண்ணக்கூடிய அந்த எண்ணத்தை எங்களுக்கு தார். எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த ஜீவ காலம் எல்லாம் ஏதாவது ஒரு விதத்தில் உமக்காக நாங்கள் வாழ, உம்முடைய அன்பை எடுத்து சொல்ல, அநேகரை உமக்கென்று சம்பாதிக்க உதவிச்சு. நாங்கள் தருத்தரை குறித்தும் மற்றவர்களை குறித்தும் அக்கறையோடு இருக்க வேண்டும். அதே சமயத்தில் உம்முடைய சரீரமாகிய சபைக்காக நாங்கள் செலவழிக்க, இந்த தேவனுடைய ராஜ்யத்தை ஊழியமாய் செய்கிற உம்முடைய ராஜ்யத்தின் வேலைக்காய் நாங்கள் செலவிட கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. எங்களை தாழ்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். எங்களுக்கு கொடுத்த புது வாழ்க்கைக்காய் ஒரு விஷயம் கூட நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் அவருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் தங்கியிருப்பதாக. ஆமென்.